தேங்க்யூ பிரதர். கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிறதான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு ஒரு நல்ல ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார் அவருடைய சத்தியத்தை தியானிப்பதற்காக. ஸோ இப்போ அந்த நேரத்துக்காக நாம் தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்ளலாம். இன்றைய நாள்ல நம்ம பார்க்கக்கூடியதான பாடம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பாடத்தினுடைய தலைப்பு த ட்ரையல் ஆஃப் கம்பேரிசன், அதாவது ஒப்பிட்டு பார்க்கும் சோதனை. இந்த தலைப்புல தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, சற்று நேரம் தேவனுடைய சத்தியத்தை நாம தியானிக்க போறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சோ இப்ப இந்த ஒரு பாடம் எப்படி எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய மூத்த சகோதரர் ஒருவரான ரிக் அனிகம் பிரதர் இருக்காரு இல்லைங்களா? சோ இப்ப அவர் எழுதின ஒரு பாடம் தான் இது. சோ இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன பாடம் அப்படின்றது என்ன பண்ணலாம்னா, நாம இந்த சத்தியத்தின் மூலமா நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஆதார வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வாசிங்க சிஸ்டர். ஸ்கிரீன்ல இருக்கிறது வாசம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் 3ஆம் வசனம். வசனம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தாங்கிலும் தங்களிலும் மேன்மையாளர்களாக எண்ண கடவீர்கள். தேங்க்யூ சிஸ்டர். ஸோ இங்க பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரி, இது நம்ம ஆதார வசனமா எடுத்திருக்கிறோம். பட் இதை நம்ம எப்போ பார்க்க போறோம் போது கடைசியில தான் என்ன பண்ண போறோம், இந்த வசனத்துக்குரியதான அர்த்தத்தை நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம முன்னாடியே சொன்னது போல ஒப்பிட்டு பார்க்கும் சோதனை தான் நம்ம பாடத்தினுடைய தலைப்பு. ஸோ இப்போ இந்த ஒப்பிட்டு பார்க்கும் சோதனைனா என்ன அப்படின்றது என்ன பண்ணலாம்னா, நம்ம சற்று நேரம் தியானித்துட்டு கடைசியா நம்ம இந்த ஆதார வசனத்துக்கிட்ட நம்ம போகலாம். ஸோ இப்போ இந்த சோதனை வந்து எல்லாருக்குமே வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு புது சிருஷ்டியா இருந்தா கண்டிப்பா என்ன பண்ணணும்னா, இந்த ஒரு சோதனை கண்டிப்பா வந்தே தீரும். அவங்க லைஃப்ல கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்த சோதனைய அனுபவிச்சிருப்பாங்க, அல்லது ஃபியூச்சர்ல என்ன பண்ணுவாங்கன்னா அனுபவிப்பாங்க. சோ இப்ப இதை நம்ம எப்படி அணுகலாம் அப்படின்னு பார்க்கும்போது, வேதத்துல யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ட்ரையல் ஆஃப் கம்பேரிசன், அதாவது தங்களை கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்கு, ஒரு சோதனைக்குள்ள யார் யாரெல்லாம் போயிருக்கிறாங்க, ஸோ இப்ப அதுல அந்த சோதனையில அவங்க ஜெயிச்சாங்களா தோத்தாங்களா அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்த்துட்டு, இந்த சோதனை நமக்கு வந்தா நம்ம எப்படி அந்த சோதனையை ஹேண்டில் பண்றது அப்படின்றது என்ன பண்ண போறோம்னா இந்த ஒரு பாடத்துல நம்ம பார்க்க போறோம். சோ இப்போ வேதத்துல முதலாக இந்த சோதனைக்கு அகப்பட்டவங்க யாரு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும். அதாவது இது பைபிள்லயே இந்த உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் பிரதரன், அதாவது யாருன்னா முதல் சகோதரர்கள் யாரு அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். காயின் பிளஸ் ஆபேல். சோ இப்ப இவங்க 2 பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே முதல் சகோதரர்கள். சோ இங்க பாருங்க, இந்த கம்பாரிசன் என்ற இந்த ஒரு சோதனை ஃபர்ஸ்ட் இருந்த சகோதரர்களுக்குள்ளவே என்ன பண்ணிருக்குன்னா வந்திருக்கு. சோ இப்போ நமக்கு நல்லா தெரியும் ஆதாமினுடைய பிள்ளைகள் இவங்க 2 பேருமே இருக்கிறாங்க. சோ இப்ப இவங்க காலகட்டத்துல என்ன பண்றாங்கன்னா, தேவனுக்கு என்ன பண்ணாங்கன்னா அவங்க காணிக்கைகளை கொண்டு வந்தாங்க. வாசிக்கலாம் சிஸ்டர். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்கள். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4ஆம் வசனம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்தார். சோ இப்ப இங்க பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரர், நமக்கு இந்த விஷயம் நல்லா தெரியலைங்களா? சோ இப்போ ஆபேலுடைய காணிக்கையை தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா அங்கீகரிச்சுட்டாரு. காயினுடைய காணிக்கையை தேவன் என்ன பண்ணலன்னா அங்கீகரிக்கல. சோ இப்ப அதுக்கு உண்டான ரீசன்லாம் நமக்கு நல்லா தெரியும். காயின் வந்து என்ன பண்ணலன்னா, ஆபேல் போன ஒரு மனநிலை, ஆபேலை போன்ற ஒரு மனநிலை இங்க யாருக்கு இல்லாம போயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது, காயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவனுக்கு உண்டதான அந்த ஒரு ஏற்ற ஒரு மனம் வந்து யாருக்கு இல்லைன்னா காயினுக்கு இல்லை. சோ இப்ப அது நிமித்தமாக அங்க என்ன ஆயிடுச்சுன்னா, காயினுடைய காணிக்கை என்ன பண்ணலன்னா தேவன் அங்க அங்கீகரிக்கவில்லை. சோ இங்க பாருங்க, காயினையும் அவன் காணிக்கையும் தேவன் என்ன பண்ணலன்னா அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மிகவும் எரிச்சல் உண்டாகி அவருடைய முகநாடி என்ன பண்ணப்பட்டதுன்னா இங்க வேறுபட்டது. சோ இங்க ஏன் அவருடைய முகநாடி வேறுபட்டது, ஏன் அவருக்கு எரிச்சல் உண்டாகுது அப்படின்னு பார்க்கும்போது, அவருடைய சகோதரன், அதாவது ஆபேலை காட்டிலும் இங்க காயின் வந்து எப்படி இருக்காருன்னா குறைவா இருக்கிறாரு. சோ இப்போ ஒரு இளைய சகோதரன் இங்க என்ன ஆயிட்டாருன்னா மேல வந்துட்டாரு. அதை இவரால் என்ன பண்ணிக்க முடியலன்னா அவரால் அங்க ஏற்றுக்கொள்ள முடியல. சோ இப்போ அந்த ஒரு டைம்ல அவருக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஆபேல் மேல ஒரு எரிச்சல் உண்டாகுது. சோ இப்ப இங்க ஆபேல் மேல எரிச்சல் உண்டான உடனே காயின் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, வாசிக்கலாம் சிஸ்டர். 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 8ஆம் வசனம். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான்.
சோ இங்க பாருங்க, அவருக்கு என்ன ஒரு மனநிலை வந்துருச்சுன்னா, தன் இளைய சகோதரன், அதாவது அவருடைய சின்ன பையன் தான் யாருன்னு பார்க்கும்போது ஆபேல். சோ இப்போ இவரால என்ன பண்ணிக்க முடியல, ஒரு முன்மாதிரியா அங்க தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா, அவரை அக்செப்ட் பண்ணிட்டாரு. சோ இப்ப அவரை இவருக்கு ஒரு முன்மாதிரி, அதாவது ஒரு ரோல் மாடலா என்ன பண்ணலன்னா, காயினால ஏற்றுக்கொள்றது ரொம்ப கடினமா இங்க மாறிடுச்சு. சோ இப்போ தன்னை வந்து என்ன பண்ணிக்க முடியலன்னா, தாழ்த்திக்க முடியல. ஆபேல் கிட்ட இவர் என்ன பண்ணிக்க முடியல, தன்னை தாழ்த்திக்க முடியல. சோ இப்ப அது எப்படி அவருக்கு ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது, ஒரு தலைகுனிவான ஒரு அனுபவமா என்ன பண்ணிடுச்சுன்னா இங்க காயினுக்கு அங்க வந்துருச்சு. சோ இப்ப இதனால அங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அவருக்கு அவர் மேல கோபம் வந்ததுனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவருக்கு விரோதமா எழும்பி அவரை என்ன பண்ணிட்டாருன்னா இங்க கொலை செய்துட்டார் அப்படின்ற விஷயத்த நம்ம இங்க பாக்குறோம். சோ இப்ப இந்த ஒரு சம்பவம் நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான விஷயம் தான். நம்ம சின்ன வயசுல இருந்து என்ன பண்ணிருப்போம்னா இந்த ஒரு சம்பவத்தை பார்த்திருப்போம். சோ இப்ப இதுல என்ன கம்பாரிசன் நடந்திருக்கு, இதுல என்ன ஒப்பிட்டு பார்க்கும் சோதனை நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு இளைய சகோதரனை இவரால் என்ன பண்ண முடியலன்னா ஃபாலோ பண்ண முடியல. சோ இப்ப அவர் மாதிரி ஒரு மனநிலைக்கு நான் வரணுமா அப்படின்னு என்ன பண்ணிட்டாருன்னா, இவர் எரிச்சல் கொண்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இங்க கொலை செய்துட்டாருன்னு பாக்குறோம். சோ இப்ப இதுல இந்த நிகழ்வுல இருந்து புது சிருஷ்டியா இருக்கிற நமக்கு என்ன பாடம் அப்படின்றது என்ன பண்ணலாம்னா நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சோ இப்ப இங்க பாருங்க, இங்க நமக்கும் இது போன்றதான ஒரு கம்பாரிசன் வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா நம்ம புது சிருஷ்டியா இருந்தா என்ன பண்ணோம்னா, கண்டிப்பா இது மாதிரியான சோதனைகள் வரும். சோ இப்ப எப்பேற்பட்ட சோதனைகள் இதுல வரும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு நாமளும் எப்படிதான் இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, சகோதரர்களா இருக்கோம், சகோதர சகோதரிகளா இருக்கிறோம். சோ இப்ப நம்மளுக்கும் என்ன ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னா, ஒரு பிரதரோட நம்ம இன்னொரு பிரதரை என்ன பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, கம்பேர் பண்ணி பாக்குறதுக்கு. அதாவது ஒரு சிஸ்டரோட இன்னொரு சிஸ்டரை நம்ம என்ன பண்ணி பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, கம்பேர் பண்ணி பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சோ இப்ப அங்க இவங்க என்ன நடந்ததுன்னு பார்க்கும்போது, ஆபேலுக்கும் காயினுக்கும் பலி. சோ இப்ப அதே போல இன்னைக்கு நம்ம கிட்டயும் என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா, நாமளும் என்ன பண்றோம்னா தேவனுக்கு பலி செலுத்துறோம். சோ இப்ப அங்க அவர்களுக்கும் அங்க பலி நடக்குது, பலி செலுத்துறாங்க. அதே போல நாமளும் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா தேவனுக்கு பலி செலுத்திட்டு இருக்கிறோம். சோ இப்ப இந்த பலிக்குரிய விஷயத்துல என்ன நடக்குதுன்னா, ஒரு கம்பாரிசன் நடக்குது. சோ இப்ப எப்படி கம்பாரிசன் பண்றோம்னா, நம்ம மற்றவருடைய பலிகளை என்ன பண்றோம்னா தேவன் கிட்ட நம்ம கரெக்டா கொடுக்குறோமான்றத மற்ற சகோதரர்களோட என்ன பண்ணி பார்த்துட்டு இருக்கோம்னா கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம். சோ அப்ப அது தேவனுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படி நம்ம யோசிக்கிறது இல்ல. பட் இந்த பிரதரை காட்டிலும் என்னோட பலி எப்படி இருக்கு, அந்த பிரதரை காட்டிலும் என்னோட பலி எப்படி இருக்கு, இந்த சிஸ்டரை விட நான் கொஞ்சம் பலி அதிகமா செலுத்துறேன் அப்படின்ற விதத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா இன்னைக்கு நம்ம கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம். சோ இப்ப இதை நம்ம எப்படி பாக்குறோம்னா, என்னோட பலி தேவன் ஏற்றுக்கிறாரா இல்ல தேவன் பாராட்டுகிறாரா அப்படின்றது என்ன பண்றோம்னா நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். அந்த பிரதரை காட்டிலும் நான் மேல இருக்கிறேன்னா, அந்த பிரதரை காட்டிலும் ஓரளவுக்கு நான் முன்னாடி இருக்கிறேன்னா, அப்படிதான் நம்ம என்ன பண்றோம்னா இங்க ஒருவருடைய பலிய இன்னொருவருடைய பலியோட என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இன்னைக்கு நம்ம ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருக்கிறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்கு. சோ இப்ப இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா, ஆரம்பத்துல நம்ம எப்படி இதை கம்பேர் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பிரதரோட எந்தெந்த விஷயத்துல நம்ம கம்பேர் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அந்த பிரதர் செய்யக்கூடிய ஊழியம். சோ இப்போ ஒரு பிரதர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உற்சாகமா ஊழியம் செய்வாங்க. சோ இப்ப நானும் அது மாதிரி செய்யறேனா இல்லையான்றத தங்களுக்குள்ளவே என்ன பண்ணிப்பாங்கன்னா கம்பேர் செய்து பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒரு பிரதர் வந்து சபை கூடுதலுக்கு வராரா இல்லையா, அப்ப நான் வார வாரம் எல்லா வாரமும் போறேன், இந்த பிரதர் வரதில்லை அப்படின்னு என்ன பண்ணிப்பாங்கன்னா தங்களை இன்னொரு சகோதர சகோதரிகளும் என்ன பண்ணிப்பாங்கன்னா கம்பேர் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கன்வென்ஷன் போவாங்க, ஒரு பிரதர் கன்வென்ஷன் அட்டன் பண்ணுவாரு, ஒரு பிரதரால அட்டன் பண்ண முடியாது. அவங்க சூழ்நிலை தேவனுக்கு மாத்திரம் தான் தெரியும். பட் என்ன வாய்ப்பு இருக்குன்னா நம்ம கம்பேர் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சோ இப்ப இது பிற்காலத்துல என்னவா மாறிடும் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த பிரதர் மேலயோ அந்த சிஸ்டர் மேலயோ நமக்கு ஒரு ஒரு ஈவில் ஸ்பீக்கிங் பேசக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணிடும்னா, இந்த ஒரு கம்பாரிசன் நம்மள எங்க போய் கொண்டு போய் விட்டுரும்னா, ஒரு தீமை பேசுதலுக்கு என்ன பண்ணிடும்னா இது நமக்கு கொண்டு போய் விட்டுடும். சோ இப்ப இது எல்லாத்துக்குமே என்ன காரணம், ஏன் இந்த கம்பாரிசன் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சோ இப்போ பிரதர் என்ன கொடுக்குறாருன்னா ரெண்டு விஷயம் கொடுக்குறாரு. ரெண்டுத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்ல சொல்லக்கூடிய விஷயம் பொறாமை. சோ இப்போ பொறாமை நம்ம சொல்லிடுறோம். பட் இதுக்கு பிரதர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விளக்கங்கள் கொடுக்குறாரு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா என்வி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜெலசி. சோ இப்போ இந்த என்விக்கும் ஜெலசிக்கும் பிரதர் வந்து ஒரு டெபினிஷன் கொடுக்குறாரு. அதாவது என்வினா என்னன்னா, when you want what someone else has, அதாவது தான் விரும்புவது மற்றவர்களிடம் இருக்குதே அப்படின்னு நினைச்சு என்ன பண்றதுன்னா பொறாமைப்படுறது. இது வந்து பாத்தீங்கன்னா என்வின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஜெல்லசின்றது எப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, when you are worried someone will டேக் வாட் யூ ஹேவ், அதாவது உங்ககிட்ட, அதாவது நீங்க ஒரு விஷயத்த இருக்கணும், உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க. பட் அதை நம்ம கிட்ட விட்டு போயிடுமோ. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சபையில ஒரு ஊழியம் நம்ம கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கோம். பட் நம்மளை காட்டில இன்னொரு பிரதர் நல்லா அதை செய்யறாருன்னு போது அந்த ஊழியம் என்ன பண்ணப்படும்னா அந்த பிரதர் கிட்ட கொடுக்கப்படும். சோ அதனால நமக்கு என்ன வர வாய்ப்பு இருக்குன்னா இந்த ஜெல்லசின்ற விஷயம் வந்து என்ன பண்ணலன்னா வருவதற்கு வாய்ப்பு. சோ ஆக மொத்தம் இது எல்லாமே எதுல நமக்கு வருதுன்னு பார்க்கும்போது இந்த ஒரு பொறாமை குணத்தினாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த சகோதர சகோதரிகளோட
சகோதரிகளோட என்ன பண்ணி பாக்குறோம்னா இன்னைக்கு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலை என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா வந்திருக்கு. சோ இப்ப இதுல இருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும். சோ இப்ப இந்த ஒரு பொறாமை குணத்துல இருந்து நம்ம வெளியே வரணும்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா மற்றவர்களோட நம்மளோட பலியை என்ன பண்ணக்கூடாதுன்னா கம்பேர் பண்ணி பார்க்க கூடாது. சோ அப்ப நம்ம யாரை கம்பேர் பண்ணி பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளை நாமளே என்ன பண்ணணும்னா நிதானித்து பார்க்கணும். சோ அப்ப நம்ம கரெக்டா இருக்கிறோமான்ற விஷயத்த என்ன பண்ணணும்னா அது நம்ம எப்படின்னா நம்மளுடைய மனசாட்சி நமக்கு தெரியும் இல்லைங்களா? சோ இப்ப நம்ம எந்த வகையில இருக்கிறோன்றத நாமளே ஃபர்ஸ்ட் தான் நம்ம என்ன பண்ணணும்னா கம்பேர் பண்ணணும். அடுத்து நம்ம முக்கியமா யாரோட நம்மளோட ஒப்பிட்டு பார்க்கணும்னு பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட லைஃப் வச்சுதான் நம்ம என்ன பண்ணணும்னா நம்மள கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை நம்ம சகோதர சகோதரிகளோட கம்பேர் பண்ணோம்னா அது பிற்காலத்துல நம்ம என்ன பண்ணிடும்னா விழுந்து போவதற்கு அது அநேக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு இடத்துல நம்ம பார்க்கலாம். சோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதல் ஒரு எக்ஸாம்பிளா நம்ம என்ன பாக்குறோம்னா ஆபேலையும் காயினையும் பாக்குறோம். இந்த ஒப்பிட்டு பார்க்கும் சோதனையில இங்க காயின் என்ன பண்ணிட்டாருன்னா தோத்து போயிட்டாரு. சோ தன் சகோதரன் அவரால் என்ன பண்ணிக்க முடியலன்னா அவருக்கு கீழே தன்னை நினைச்சு வைத்து என்ன பண்ண முடியலன்னா பார்க்க முடியல. அதனால இங்க காயின் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த சோதனையில அவர் அங்க தோற்று போயிட்டார் அப்படின்னு பாக்குறோம். சோ அடுத்து இன்னொரு சம்பவம் நம்ம பார்க்க போறோம். சோ இதுல யாரு நம்ம பார்க்க போறோம்னு பார்க்கும்போது 3 பேரை பார்க்க போறோம். அதாவது எரேமியா, எசேக்கியேல் பிளஸ் தானியேல். சோ இவங்க 3 பேரும் நமக்கு நல்லா தெரியும். இவங்க 3 பேருமே யாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த 3 பேருமே வந்து ஒரு சமகால தீர்க்கதரிசிகள். நம்ம வேதத்திலே ரொம்ப பிரதீட்சமான நபர்கள் இவங்க இல்லைங்களா? அதாவது ரொம்ப ஃபெமிலியரானவங்க இவங்க. சோ இப்ப நமக்கு நல்லா தெரியும் எரேமியா, எசேக்கியேல், தானியேல் சமகாலத்துல தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டிருக்கிற அந்த ஒரு டைம் பீரியட். அதாவது அவங்க பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்கன்னா இவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. சோ இப்ப இங்க ஃபர்ஸ்ட் நம்ம யாரோட பார்க்கலாம்னா எரேமியா குறித்து பார்க்கலாம். சோ இப்ப எரேமியா இங்க எப்படி இருக்கிறாருன்னா கொஞ்சம் ஏஜ்ல இந்த 3 பேரை கம்பேர் பண்ணும்போது வயசுல எரேமியா எப்பேற்பட்டவர்னா கொஞ்சம் பெரியவர். சோ அடுத்து ஏஜ்ல கொஞ்சம் யார் பெரியவர்னு பார்க்கும்போது எசேக்கியேல். கடைசியா யாரு ஏஜ்ல சின்னவர்னு பார்க்கும்போது இங்க டேனியல் நம்ம சொல்லலாம். சோ இப்ப இவங்க 3 பேரோட லைஃபையும் நம்ம என்ன பண்ணலாம்னா சற்று நேரம் பார்த்துட்டு இவங்களுக்குள்ள எப்பேற்பட்டது அந்த கம்பேரிசன் நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சோ வசனம் வாசிக்கலாம். எரேமியா 1:3. எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்புறம் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கிம் என்கிற யூதாவுடைய ராஜாவின் நாட்களிலும் யோசியாவின் குமாரனாகிய சிதேக்கியா என்கிற யூதாவுடைய ராஜாவின் 11ஆம் வருஷத்து முடிவு மட்டாகவும் எருசலேம் ஊரார் 5ஆம் மாதத்தில் சிறைப்பட்டு போகும் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. சோ இங்க பாருங்க எரேமியா வாழ்ந்த காலகட்டம் எது அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த வசனம் வாசிச்சோம். சோ இப்ப எரேமியா எந்த காலகட்டத்துல வாழ்றாருன்னா இன்னும் கொஞ்ச நாட்கள் என்ன பண்ண போகுதுன்னா இஸ்ரேல் தேசம் என்ன பண்ண போகுதுன்னா யூதா தேசம் வந்து சிறைப்பட்டு எங்க போக போகுதுன்னா பாபிலோனுக்கு போக போகுது. சோ இப்ப இதை முற்கூட்டிய தேவன் யாருக்கு அங்க அறிவிக்கிறார், யாருக்கு சொல்றாருன்னு பார்க்கும்போது எரேமியா தீர்க்க தரிசி கிட்ட சொல்றாரு. சோ இப்ப அந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா எரேமியா தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கிறார். சோ இப்போ முதலாம் முற்றுகையிலும் யார் இருக்கிறான்னு பார்க்கும்போது எரேமியா தீர்க்க தரிசி இருக்கிறாரு. 2ஆம் முற்றுகையிலும் இருப்பாரு. 3ஆம் முற்றுகை அதாவது யோயாக்கீம்ல இருந்து சிதேக்கியா வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 முற்றுகையும் என்ன பண்ணப்படும்னா நடந்து கொண்டிருக்கும். சோ இப்ப அந்த காலகட்டத்துல வாழ்ந்தவர் தான் வந்து இங்க எரேமியான்னு பாக்குறோம். சோ இப்போ இந்த ஒரு சார்ட் நம்ம எதற்கு போட்டிருக்கோம்னா சோ இப்ப அந்த 3 முற்றுகையும் எந்தெந்த டைம்ல நடந்தது. சோ இப்போ யோசியா ராஜாக்கு அடுத்து யார் வரான்னு பார்க்கும்போது யோயாக்கீம் ராஜா வராரு. அதுக்கப்புறம் யோயாச்சின் வருவாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிதைக்கியா. சோ இப்ப இவங்க 3 பேர் இருக்கிற டைம்ல தான் வந்து அந்த முதலாம் முற்றுகை, 2ஆம் முற்றுகை, 3ஆம் முற்றுகை. சோ இப்ப the சீக்வன்ஸ் ஆஃப் த்ரோன் இருக்கு இல்லைங்களா? சோ இப்ப அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு கிளியரா புரியும். சோ இப்ப அடுத்து இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது எரேமியாவுக்கு வந்து தேவன் என்ன சொல்றாருன்னா அவரோட லைஃப் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க பார்க்கலாம். வாசிக்கலாம். எரேமியா 38ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எரேமியா 38ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவற் சாலையில் முற்றத்தில் இருந்து அம்மேலேக்கின் குமாரனாகிய மல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கருகளினால் அதிலே இறக்கி விட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உலையாயிருந்தது. அந்த உலையிலே எரேமியா அமிழ்ந்திருந்தான். இப்ப இங்க பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரி எரேமியாவோட லைஃப் எப்படி இருந்திருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில தான் வந்து பாத்தீங்கன்னா எரேமியா தீர்க்கதரிசி வாழ்ந்திருக்கிறாரு. சோ இப்ப அந்த டைம்ல அவர் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா சிதேக்கியா ராஜாவுடைய காலகட்டத்துல இவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு துறவிலே அதாவது தண்ணீர் இல்லாம அதாவது நம்மளோட லாங்குவேஜ்ல சொல்லணும்னா ஒரு கிணறுன்னு சொல்லலாம். அந்த வெள்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா எரேமியா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா தண்ணி இல்லாத அந்த கிணத்துல
அவர் அப்படியே என்ன பண்ணிட்டாங்கன்னா கீழே உள்ள என்ன பண்ணிட்டாங்கன்னா இறக்கிட்டாங்க. சோ இப்ப இந்த ஒரு மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம யாராச்சும் போயிருக்கிறோமா? சற்று நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மள சிந்திச்சு பார்க்கலாம். சோ இப்ப தேவனுடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு அவங்க சத்தியத்துக்கும் தங்களுடைய ஜீவனையே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க குடுக்குற அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஊழியம் செய்திருக்கிறாங்க. சோ இப்போ நம்மளோட லைஃப்ல இது மாதிரி ஒரு அனுபவங்கள் நமக்கு வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா என்னன்னு சொல்லலாம் வாய்ப்பே கிடையாதுதான் சொல்ல முடியும். சோ இப்ப அங்க பாருங்க அவரோட லைஃப் எரேமியா என்ன பண்ணிருக்கிறாருன்னா அந்த உளையான ஒரு சேற்றுல என்ன பண்ணிருக்காருன்னா அமிழ்ந்து போயிருக்கிறாரு. ஜஸ்ட் நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை நம்மளுடைய கால்கள்லயோ ஒரு கைகள்லயோ ஒரு சேறு படிஞ்சுட்டா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? அதை எப்படியாவது நம்ம என்ன பண்ணணும்னா உடனே நம்ம அதை அந்த சுச்சுவேஷன்ல இருந்து வெளியில வரதுக்காக என்ன பண்ணுவோம் ட்ரை பண்ணுவோம். எப்படியாவது தண்ணி ஊத்தி என்ன பண்ணிடும்னா கழுவிடும் இல்லைங்களா? சோ ஆனா இங்க எரேமியா பாருங்க ஒரு நைட் முழுவதும் எத்தனை நாளுன்னு தெரியல நமக்கு. பட் என்ன பண்ணிருக்காருன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கிறாரு. அதுவும் ஒரு கிணறு, அதாவது அது சாதாரண ஹைட் வந்து என்ன ஒரு 10 அடி அப்படிலாம் கண்டிப்பா என்ன பண்ணிருக்காதுன்னா இருக்காது. ஒரு துறவுன்னும் போதே அது ரொம்ப ஆழத்துல இருக்கக்கூடியது. அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேற்றுக்குள்ள என்ன பண்ணிருக்கிறாருன்னா அவர் அங்க அமிழ்ந்து கொண்டு இருக்கிறாரு. சோ இப்ப இதை நீங்க எப்படி யோசிக்கலாம்னா ஒருவேளை அது காலையில டைம்னா வந்து பாத்தீங்கன்னா, காலையில டைம்லயும் எப்படி இருக்கும்னா, இருட்டா தான் இருக்கும் ஒரு கிணறு பார்க்கும்போது. பட் நைட் டைம்ல நீங்க யோசிச்சு பாருங்க. அது நைட் டைம்ல அவர் எப்படி அத அந்த கும் இருட்டு சகோதரர் இங்க சொல்லும்போது சொல்றாரு, அது ஒரு கும் இருட்டா இருந்திருக்கணும். சோ இப்போ எரேமியா வெளியேறுவதற்கு எந்த ஒரு சான்ஸுமே கிடையாது. அதாவது வெளிய வரதுக்கு எந்த ஒரு வழியுமே கிடையாது. அங்க என்ன இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, பூச்சிகள், பாம்புகள், இந்த பல்லி இது மாரியான சில இன்செக்ட்டோட ப்ராப்ளம்லாம் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அங்க எரேமியா ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. சோ, இப்ப இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, எதற்காக அவர் பண்றாருன்னா, முற்றிலும் தேவனுக்காக என்ன பண்றாருன்னா, இதெல்லாமே அவருங்க எரேமியா சகிச்சு கொண்டிருக்கிறாரு. சோ, இப்ப அவரோட லைஃப் எப்படி எந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலையில என்ன பண்ணியிருக்காருன்னா, எரேமியா அங்க போயிருக்கிறாருன்னு பார்க்கிறோம். சோ, இப்ப அடுத்து இதே எரேமியாக்கு தேவன் இன்னொரு கட்டளையும் கொடுத்தாரு. என்னன்னா, நீ வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, திருமணம் பண்ணக்கூடாது. நீ பெண்ணை என்ன பண்ண வேண்டாம், விவாகம் பண்ண வேண்டாம். சோ, இப்ப ஏன் இங்க தேவன் இவர திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த லைன்ல நமக்கு புரியும் பாருங்க. இவ்விடத்தில் உனக்கு குமாரரும் குமாரத்திகளும் இருக்க வேண்டாம். சோ, இப்ப இங்க என்ன தேவன் சொல்றாருன்னா, நீ மேரேஜ் பண்ணாதப்பா. ஒருவேளை நீ மேரேஜ் பண்ணா உனக்கு என்ன பிறப்பாங்கன்னா, பிள்ளைகள் பிறப்பாங்க. அந்த பிள்ளைகள் ஃபியூச்சர்ல என்னவா ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும்போது, அடுத்த வசனங்கள் எல்லாம் அங்க தேவன் சொல்லியிருப்பாரு. சோ, இப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன பண்ண போகுதுன்னா, எருசலேம் வந்து அங்க தீக்கிரையாக்கப்பட போகுது. பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் என்ன பண்ண போறாருன்னா வந்து முற்றுகை போட்டு அந்த தேசத்தையே என்ன பண்ண போறாருன்னா சூறையாட போறாரு. சோ அதனால அந்த பிள்ளைகள் அங்க என்ன பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா மரித்து போகிறதுக்கு, அதாவது அவங்க பூமியிலே வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிரேதங்கள் எருவாவதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா தேவன் என்ன சொல்லிட்டாருன்னா இங்க எரேமியாக்கு திருமணம் செய்ய வேண்டாம் அப்படின்னு என்ன பண்றாருன்னா இங்க சொல்றாரு. சோ இப்ப நம்ம இந்த மாதிரி தேவன் சொன்னா கேட்போமா? இந்த ஒரு காலகட்டத்துல தேவன் நம்மள இந்த மாதிரி விஷயங்கள் சொல்ல சொன்னா, அதாவது ஒரு துறவுல இறங்க சொன்னா நம்ம இறங்குறதுக்கு ரெடியா இருப்போமா? இல்ல திருமணம் பண்ணாத அப்படின்ற ஒரு லைஃப்க்கு நம்மள ஒப்பு கொடுக்கறதுக்கு நம்ம தயாரா இருப்போமா? யோசிச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சோ இப்ப எந்த அளவுக்கு தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் சத்தியத்திற்காகவும் தேவனுக்காகவும் தங்களை ஒடுக்கி இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை இங்க பாக்குறோம். சோ இப்ப எரேமியாவோட லைஃப் வந்து இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தின் மத்தியில் என்ன பண்றாருன்னா இருக்கிறாருன்னு பாக்குறோம் இல்லைங்களா? சோ இப்ப அடுத்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி குறித்து பார்க்கலாம். சோ இப்ப இவர் எப்படி வாழ்ந்திருக்கிறாருன்னு பார்க்கும்போது வாசிக்கலாம். எசேக்கியேல் 1 அதிகாரம் 1, 2. எசேக்கியேலின் புஸ்தகம் 1 1 முதல் 2 30 வருஷம் 4 மாசம் 5 நான் கேபார் நதி அண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். அது யோயாக்கீன் ராஜாவுடைய சிறையிருப்பின் 5 வருஷமாயிருந்தது. ம். சோ இப்ப இங்க பாருங்க அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதர சகோதரிகளே, எசேக்கியேல் வந்து பாத்தீங்கன்னா எரேமியாவுக்கு அடுத்த டைம்ல என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா வாழ்ந்துட்டு இருக்கிறார். அதாவது 3 பேருமே சமகாலம் ஒரே டைம் பீரியட்ல தான். சோ இப்ப இவர் எந்த டைம்ல இருக்கிறாருன்னு பார்க்கும்போது யோயாக்கீன் ராஜாவுடைய சிறையிருப்பு, அதாவது யோயாக்கீன் வந்து இந்த 2ஆம் முற்றுகை டைம்ல ராஜாவா இருந்தவர் தான் யோயாக்கீன். சோ இப்ப அந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க எசேக்கியேல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சோ இப்ப இவரோட வாழ்க்கை எப்படி இருக்கு? சோ இப்ப ஒரு பக்கம் எரேமியா வந்து ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலையில வாழ்ந்தாருன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அதே போல எசேக்கியேல் எந்த மாதிரி வாழ்ந்திருக்காருன்னு பார்க்கும்போது வாசிக்கலாம். எசேக்கியேல் 4 அதிகாரம் வசனம் 4, 5. எசேக்கியேலின் புஸ்தகம் 4 4 மற்றும் 5 நீ உன் இடது பக்கமாய் ஒரு கழித்து படுத்து அதன் மேல் இஸ்ரேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமந்து கொள். நீ அந்த பக்கமாய் ஒளிக்கழித்திருக்கும் நாட்களில் லக்கத்தின்படியே அவருடைய அக்கிரமத்தை சுமப்பாய். அவருடைய அக்கிரமத்தின் வருஷங்களை உனக்கு நாட்கணக்காய் எண்ணி கட்டளையிட்டேன். 390 நாட்கள் வரைக்கும் நீ இஸ்ரேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமக்க வேண்டும்.
அன்புக்குரிய சகோதர சகோதரி, இங்க பாருங்க எசேக்கியலோட லைஃப் எப்படி இருக்குதுன்னா, தேவன் என்ன பண்றாருன்னா, இங்க எசேக்கியல் எப்படி வாழ்ந்திருப்பாருன்னா, தேவன் சொன்னதை மாத்திரம் செஞ்சுட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா போயிட்டே இருப்பாரு. சோ இப்ப இங்க தேவன் என்ன சொல்றாருன்னா, நீ என்ன பண்ணு, இடது பக்கமா ஒரு கழித்து, அதாவது ஒன் சைடா நீ வந்து என்ன பண்ணு, படு அப்படின்னு சொல்றாரு. சோ இப்ப இது எத்தனை நாள் படுக்க சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது 300 நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா, 390 நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா இடது பக்கமா என்ன பண்றாருன்னா இங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசி படுத்து கொண்டிருக்கிறார். சோ இப்போ யோசிச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளால ஒரு 10 நிமிஷம் ஒரே சைட்ல கண்ட்ரோலா நம்மளால படுக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ண முடியாதுன்னா படுக்க முடியாது. ஆனா இங்க எசேக்கியேல் பாருங்க 390 நாளும் ஒன் சைடா தான். சோ இப்ப இவர் இங்க என்ன பண்ணிருப்பாருன்னா, சற்று கொஞ்சம் கூட வந்து அதுல இருந்து விலகிடக்கூடாதுன்றதுக்காக தன்னை என்ன பண்ணிருப்பாருன்னா, தன்னை முற்றிலுமா கயிறுகளாலும் சங்கிலினாலும் என்ன பண்ணிருப்பாருன்னா அவர் அங்க டேர்ன் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக கட்டி கொண்டு என்ன பண்ணிருப்பாருன்னா அங்க படுத்துட்டு இருப்பாரு. சோ இப்ப ஏன் இந்த 390 நாட்கள் நம்மோது இஸ்ரேல் ஜனங்கள் செய்த அந்த அக்கிரமத்தின் நிமித்தமாக என்ன பண்ணுவாருன்னா இங்க ஒரு சில தீர்க்க தரிசனத்தை இங்க எப்படி சொல்றாருன்னா எசேக்கியேல் அங்க வாழ்ந்து காட்டுறாரு. சோ இப்போ அது அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை இங்க எசேக்கியேல் என்ன பண்றாருன்னா செய்து காட்டுறாரு. சோ இப்போ இந்த மாதிரி தான் எசேக்கியேலோட லைஃப் என்ன பண்ணிருக்கும்னா இருக்கும். சோ இப்போ எசேக்கியேலை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அநேக தீர்க்கதரிசிகள் அவங்களோட வாயின் வார்த்தைகளால் என்ன பண்ணிருப்பாங்கன்னா தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா. பட் எசேக்கியேலோட லைஃப் எப்படின்னா, அந்த தீர்க்க தரிசனமாவே என்ன பண்ணிருப்பாருன்னா இவர் இங்க வாழ்ந்திருப்பாரு. சோ அவங்களுக்கு சொல்றதை காட்டிலும் அத லைஃப்ல என்ன பண்ணிருப்பாருன்னா ஒரு லிவிங் ப்ராஃபஸியா என்ன பண்ணிருப்பாருன்னா இங்க எசேக்கியேல் வாழ்ந்திருப்பாருன்னு பாக்குறோம். சோ இங்க 390 நாள் என்ன பண்றாருன்னா லெஃப்ட் சைட் படுக்கிறாரு. அதே போல ஒரு 40 வருஷம் என்ன பண்றாருன்னா ரைட் சைட் படுக்க சொல்லியிருப்பாரு. சோ இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா தன் உடலை வருத்தி கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். சோ இப்ப இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணப்பட்டிருக்காருன்னா எசேக்கியேல் அங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. அடுத்து இன்னொரு விஷயம். சோ இப்ப இங்க பாருங்க, ஒரு தூக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரியான தூக்கம் வருமா இந்த மாதிரி நிலைமையிலனா கண்டிப்பா வந்து வராது. ஏன்னா ஒன் சைடா படுக்கும்போது நமக்கு அநேக பிரச்சனைகள் என்ன பண்ணும்னா வரும். ஒரு ஃப்ரீயா என்ன பண்ண முடியாதுன்னா படுக்க முடியாது. சோ இப்ப அடுத்து தூக்கத்துலதான் இந்த பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது, அடுத்து சாப்பிடுற விஷயத்திலயும் என்ன பண்ணிருக்காருன்னா தேவன் எசேக்கியேலுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாம். எசேக்கியேல் 4 verse 9 and 10. 9ஆம் வசனம். நீ கோதுமையையும் வார்கோதுமையையும் பெரும்பயிற்றையும் சிறு பயிற்றையும் தினையையும் கம்பையும் வாங்கி அவைகளை ஒரு பாத்திரத்திலே போட்டு அவைகளால் உனக்கு அப்பம் சுடுவாய். நீ ஒரு கழித்து படுக்கும் நாட்களுடைய லக்கத்தின்படியே 390 நாள் அதில் எடுத்து சாப்பிடுவாய். நீ சாப்பிடும் போஜனம் நாள் ஒன்றுக்கு 20 சேக்கல் நிறையாயிருக்கும். அப்படி நாளுக்கு நாள் சாப்பிடுவாயாக. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இங்க பாருங்க, இது செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா தூக்கத்தை என்ன பண்ண சொல்றாருன்னா இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்து லெஃப்ட் சைடா ரைட் சைடா என்ன பண்ண சொல்றாருன்னா படுக்க சொல்றாரு. அடுத்து சாப்பிடுற விஷயத்துல என்ன பண்றாருன்னா தேவன் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்றாரு. சோ இப்ப இதுல என்ன விஷயத்த சொல்றாருன்னு பார்க்கும்போது அவர் ஒரு லிமிட்டோட, அதாவது ஒரு நாள் ஒன்றுக்கு 20 சேக்கல் நிறை. சோ இப்ப இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி கணக்கு போட்டு நம்ம சாப்பிடுறோமான்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. நம்மளோட சாப்பாடோட இது எப்படி இருக்கும்னா ஸ்டைலே டிஃபரெண்ட். காலையில எழுந்த உடனே சாப்பிடுவோம், திருப்பி 10 மணிக்கு ஒரு வாட்டி சாப்பிடுவோம், அகைன் 12 மணிக்கு ஒரு வாட்டி சாப்பிடுவோம். இந்த மாதிரி நம்ம அதாவது நம்ம சாப்பிடுறதுக்காக தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. பட் இங்க பாருங்க, எசேக்கியேலோட லைஃப் எப்படி இருக்குதுன்னா, தேவன் வந்து ரொம்பவே வந்து ஒரு அந்த தீர்க்க தரிசனமா அவர் வாழ சொல்றதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது அப்படியே இவர் என்ன பண்றாருன்னா இங்க ஃபாலோ பண்ணி காட்டுறாரு. சோ இப்ப இதுல என்ன இருக்கு பிரதர் அப்படின்னு நீங்க கேட்கலாம். சோ இப்ப நல்ல விஷயம் தானே தேவன் சொல்றாரு. அதாவது வார்கோதுமை, பெரும் பயிற்று, சிறு பயிற்று, அதாவது மில்லட்ஸ் என்ன பண்ண சொல்றாருன்னா இங்க தேவன் சாப்பிட சொல்றாரு. ஆனா இது எதுல சுட்டு சாப்பிட சொல்றாரு அப்படின்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். வாசிக்கலாம் பாருங்க. எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 12ஆம் வசனம். அதை வார்கோதுமை அடையை போல் சாப்பிடுவாயாக. அது மனுஷனிலிருந்து கழித்த கஷ்டத்தின் வறட்சிகளால் அவர்கள் கண்களுக்கு முன்பாக சுடப்படுவதாக. சோ இங்க பாருங்க அன்புக்குரிய சகோதரர், தேவன் என்ன சொல்றாருன்னா அந்த வார்கோதுமை அடைய எதுல சுட்டு சாப்பிடணும் அப்படின்னு பார்க்கும்போது மனுஷனிலிருந்து கழிந்த கஷ்டத்தின் வரட்டிகள். சோ இது நமக்கு புரியும்னு நினைக்கிறேன். சோ அதாவது மனுஷன்ல இருந்து வரக்கூடிய அந்த கழிவுகள்ல இருந்து வரட்டி செஞ்சு அதுல, அதாவது நம்ம இங்கிலீஷ்ல படிச்சா புரியும், டங் தட் கம் அவுட் ஃப்ரம் மேன். அதாவது மனுஷன்ல இருந்து கழிந்த இந்த கஷ்டத்தின் வரட்டிகள்ல என்ன பண்ணணும்,
அதை சுட்டு சாப்பிடணும். சோ இப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு என்ன பண்ணப்பட்டிருக்காருன்னா எசேக்கியேல் அங்க தள்ளப்பட்டிருப்பாரு. சோ இப்ப உடனே அங்க எசேக்கியேல் தேவன் கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, தேவனே இது தீட்டான விஷயம், இதை நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், இதை நான் கண்டிப்பா நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே தேவன் வந்து இன்னொரு ஒரு சான்ஸ் கொடுப்பாரு. அதாவது இந்த விஷயம் ஓகே, நீ இது கேட்டதுனால இது ஓகே, இது வேண்டாம், பட் நீ என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது மாட்டு சாணி இருக்கு இல்லைங்களா, அதாவது மாட்டு கவு டங்ல இருந்து என்ன பண்ணணும்னா அந்த வரட்டி செஞ்சு அதுல என்ன பண்ணணும்னா நீ அதை சுட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி எசேக்கியேல் என்ன பண்ணிருப்பாருன்னா அந்த கவு டங்ல இருந்து வரக்கூடிய அந்த வரட்டியில என்ன பண்ணிருப்பாருன்னா அந்த அப்பத்தை சுட்டு சாப்பிட்டிருப்பாரு. சோ இப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த கவு டங்குன்றது நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான விஷயம் இல்லைங்களா? சோ இப்ப இந்தியால எல்லாருமே நம்ம பார்த்திருப்போம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அந்த மாட்டு சாணத்தை என்ன பண்ணுவாங்கன்னா அதை வரட்டி மாதிரி தட்டி அதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நெருப்பு மூட்டி அதுல சமைக்கிறது நம்ம பார்த்திருப்போம். சோ இப்ப இந்த சப்ஜெக்ட் எழுதின சகோதரர் சொல்றாரு, அதாவது இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு புதுசு, அதாவது யூஎஸ்ல இருக்கிறவங்களுக்கு இது புதுசு இல்லைங்களா? இந்தியன்ஸுக்கு வந்து இது ரொம்ப ஒரு ஃபெமிலியரான விஷயமா இருந்தாலும் அந்த பிரதர் சொல்றாரு, யூஎஸ்லயே ஒரு குரூப் இருக்கிறாங்களா, அதாவது இங்க இருந்து போய் செட்டில் ஆனாங்க இல்லைங்களா நம்ம இந்தியர்கள். சோ இப்ப அந்த நம்ம இந்தியர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க, இங்க கற்றுக்கொண்ட விஷயத்த யூஎஸ்ல என்ன பண்ணிருக்காங்களா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்களா. சோ அந்த பிரதர் சொல்றாரு, சோ இப்ப நான் ஒரு சில இடத்துல பார்த்திருக்கிறேன், இந்த இந்தியன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கவு டங்க வச்சு என்ன பண்றாங்க சமைக்கிறாங்க. சோ இப்போ அந்த ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா இந்தியன்ஸ் பாருங்க, நம்ம ஆளுங்க இங்க இருந்து டெக்னாலஜி நாட்கள் எப்படி எப்படியோ போயிட்டு இருக்குது, பட் நம்ம ஆளுங்க பாருங்க இங்க இருந்து அந்த கவு டங்குல சமைக்கிற விஷயத்த யூஎஸ்ல போய் என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. சோ இப்போ இதை படிக்கும்போது ரொம்ப ஒரு வேடிக்கையா இருந்தது. சோ இப்போ நம்ம ஆளுங்க எதேதோ கண்டுபிடிக்கிறாங்க, நம்ம ஆளுங்க என்ன விஷயத்த செய்திருக்கிறாங்கன்னு பாருங்க. சோ இப்போ இந்த பிரதர் இது வந்து கோட் பண்றாரு. சோ இப்போ இந்தியன்ஸ் வந்து இதை ஃபாலோ பண்ணிருக்கிறாங்க, நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்னு என்ன பண்றாருன்னா இங்க சொல்றாரு. சோ இப்போ நம்ம சப்ஜெக்ட் குள்ள வரலாம். சோ இங்க பாருங்க எசேக்கியேலுக்கு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. சோ இப்போ இந்த ஒரு சூழ்நிலை என்ன பண்றாருன்னா எசேக்கியேல் வந்து அங்க கடந்து போகிறார். சோ இப்போ அந்த ஒரு கஷ்டத்துல என்ன பண்றாருன்னா எசேக்கியேல் அது எல்லாவற்றையும் என்ன பண்றாருன்னா ஃபாலோ பண்றாருன்னு பாக்குறோம். சோ இப்ப அடுத்து நம்ம மூன்றாவதா இன்னொரு நபர் பார்க்க போறோம் இல்லைங்களா? சோ அவர் யாருன்னு பார்க்கும்போது டேனியல். வசனம் வாசிக்கலாம். டேனியல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தானியேல் 1 அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மிஷாவேல், அசேரியா என்பவர்கள் இருந்தார்கள். சோ இப்ப இந்த ஒரு இடத்துல நம்ம யோசிச்சு பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. இப்ப நீங்க எரேமியாவோட லைஃப் பாருங்க. எரேமியா எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கும்போது ஒரு மடிவெல், அதாவது ஒரு சேறு நிறைந்த ஒரு கிணற்றுல என்ன பண்றாருன்னா இருக்கிறாரு. எசேக்கியேல் எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கும்போது ஒன் சைடா ஒரு கழித்து என்ன பண்றாருன்னா 390 பிளஸ் 40 டேஸ் கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு மேல என்ன பண்றாருன்னா இந்த மாதிரி படுத்து அங்க பிராக்டிஸ் பண்றாரு, தேவன் சொன்ன விஷயத்த செய்யறாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க தானியேல். சோ இப்ப தானியேலுக்கு இது போன்ற விஷயங்கள், இது போன்ற கஷ்டங்கள் அங்க இருந்ததா அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு பெருசா அந்த மாதிரி தானியேல் கஷ்டப்பட்ட மாதிரி என்ன பண்ணிருக்காருன்னா வசனம் இருக்காது. பட் இங்க தானியேல் என்ன ஒரு விஷயம் பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா தேவன் மேல ஒரு வைராக்கியம் பாராட்டி அந்த நேபுகாத் நேச்சாரோட போஜனத்தை என்ன பண்ணுவாருன்னா அவர் அங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லி என்ன பண்ணுவாருன்னா தீட்டானது ஒன்றும் நான் புசிக்க மாட்டேன் அப்படின்னு என்ன பண்ணிருப்பாருன்னா தீர்மானம் பண்ணிருப்பாரு. சோ இப்ப ஏன் அங்க தானியேல் வந்து அதை சாப்பிட மாட்டாருன்னு பார்க்கும்போது அந்த ஒரு உணவுல என்ன கலந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும்போது நியாயப்பிரமாணத்துல சொல்லப்படாத, அதாவது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன விஷயங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா அந்த புறஜாதி ராஜாக்களுடைய உணவு முறைகள்ல அது இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்றி இறைச்சி, அதாவது பிரான், இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் என்ன பண்ணக்கூடாதுன்னா புசிக்க கூடாது. சோ இப்ப இந்த உணவுகள் பாபிலோன்ல பிரசித்தமா இருந்ததுனால அங்க டேனியல் என்ன பண்ணிருப்பாருன்னா இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாருன்னா தேவனுக்காக அங்க வைராக்கியம் பாராட்டியிருப்பார். சோ இப்ப இது நிமித்தம் அங்க தேவன் டேனியலை என்ன பண்றாருன்னா ஒரு மிகப்பெரிய, அதாவது மிக உயர்ந்த ஒரு ஸ்தானத்துக்கு என்ன பண்றாருன்னா அங்க டேனியலை அங்க உயர்த்துறாருன்னு நமக்கு தெரியும். சோ அந்த 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். சோ அங்க டேனியல் எப்படி இருக்கிறாருன்னா ஒரு பிரைம் மினிஸ்டர் ரேஞ்சுக்கு என்ன பண்றாருன்னா தேவன் அங்க உயர்த்திடுவார். சோ இப்ப இங்க 3 பேரோட லைஃப் என்ன பண்றோம் நம்ம இங்க கம்பேர் பண்ணி பாக்குறோம். சோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறோம் எரேமியா, எசேக்கியேல், தானியேல். சோ இப்ப இவங்க 3 பேருமே எப்பேற்பட்டவர்கள்னா சமகாலத்துல வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசிகள். பட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அவங்களோட அனுபவங்கள் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது ஒருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான அனுபவம் என்ன பண்றாருன்னா தேவன் இங்க கொடுக்கிறாரு. சோ இப்ப எரேமியான்னு பார்க்கும்போது அந்த சேற்று குழியில இருக்கிறாரு, ஒரு இருள் சூழ்ந்த இடத்துல என்ன பண்றாருன்னா இருக்கிறாரு, அந்த ஒரு அனுபவத்துல போனாரு. அடுத்து எசேக்கியேல் பார்க்கும்போது தன்னுடைய உடம்பை என்ன பண்றாருன்னா வருத்தி கொள்ளுதல், அதாவது சாப்பிடக்கூடிய விஷயத்திலும் சரி தூக்கம் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு
உடலை வருத்தி கொள்ற விஷயத்துக்குள்ள போயிருக்கிறாரு. அடுத்து டேனியல் பார்க்கும்போது இவங்க 2 பேரை கம்பேர் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா, டேனியல் வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமையில தான் என்ன பண்றாருன்னா இருக்கிறாரு. அதாவது ராஜ அரண்மனையில ஒரு உயர்ந்த பதவியில தான் என்ன பண்றாருன்னா இங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சோ இப்ப நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. 3 பேருமே யாரு அப்படின்னு பார்க்கும்போது 3 பேருமே வந்து தேவனுக்கு பிரியமான தீர்க்கதரிசிகள் தான் இல்லைங்களா? சோ இப்போ இந்த 3 பேருமே என்னதான் அனுபவங்கள் டிஃபரெண்டா இருந்தாலும் அவங்களோட லைஃப் எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பட் சிமிலர் கேரக்டர்ஸ். இப்போ 3 பேருமே ஒரே மாதிரி தான் இருந்திருப்பாங்க. அதாவது 3 பேருமே தேவனுக்கு எப்படி இருப்பாங்கன்னா உண்மை உள்ளவர்கள். 3 பேருமே லாயலா இருந்திருப்பாங்க. 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா நிறைவேற்றி இருப்பாங்க. ஆனா 3 பேருக்குமே என்ன ஒரு விஷயம் இல்லைன்னு பார்க்கும்போது பொறாமை இல்லை. சோ இப்போ அவங்க யோசிச்சிருக்காங்க இல்லைங்களா? ஏன்னா 3 பேருமே சமகாலத்துல இருந்தவங்க தான். இப்ப எசேக்கியலுக்கு தானியேல குறித்து தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கு. தானியேலுக்கு எரேமியா குறித்து தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இவங்க லைஃப் எல்லாருமே அவங்க கம்பேர் பண்ணி பார்க்க வாய்ப்பு இருக்கு. பட் இவங்க யாருமே யார் மேலயும் என்ன பண்ணலன்னா பொறாமைப்படல. இப்போ எப்படின்னா இப்ப எசேக்கியேல் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வாழும்போது எசேக்கியேல் நினைச்சிருக்கலாம், தேவனே அங்க தானியேல் வந்து ரொம்ப ஒரு மேலான ஒரு நிலைமையில இருக்கிறாரு, எனக்கு மட்டும் ஏன் இந்த ஒரு நிலைமைன்ட்டு என்ன பண்ணலன்னா எசேக்கியேல் வந்து அங்க கேட்கல. சோ இப்போ அந்த மாதிரி ஒரு கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில பொறாமைப்படக்கூடிய நிலைமையில வந்து பாத்தீங்கன்னா 3 பேருமே அங்க இல்ல அப்படின்ற விஷயத்தை என்ன பண்றோம்னா இங்க நம்ம பாக்குறோம். சோ இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, ஹூ டு யூ வாண்ட் டு பி? அதாவது நீங்கள் இந்த 3 பேர்ல யாரா இருக்க நம்ம விரும்புவோம் அன்புக்குரிய சகோதரி. பொதுவாகவே நம்ம யாரா இருக்க விரும்புவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தானியேல் அப்படின்னு என்ன பண்ணுவோம்னா நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, தூக்கத்தை நம்மளால வெறுக்க முடியாது, சாப்பாடு விஷயத்தை நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா வெறுக்க முடியாது, அதே போல இருட்டுல நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா வாழ முடியாது, சேற்றுல நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா வாழ முடியாது. சோ இவங்க 2 பேரை கம்பேர் பண்ணும்போது நம்ம என்ன நினைக்க வாய்ப்பு இருக்குன்னா தானியேலோ மாதிரி இருந்தா நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு. சோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு விஷயம் வந்து பாருங்க, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் தானியேலுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லைன்றது. பட் வந்து தானியேல் வந்து வந்து அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில அங்க இருந்திருக்கிறார். சோ அது கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம வேற ஒரு கிளாஸ்ல என்ன பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். சோ இப்ப அடுத்து இப்ப இங்க எசேக்கியேல் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம சொல்லலாம் தானியேலுக்கும் எசேக்கியேலுக்கும் ஒரு பொறாமை இல்லாம இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, எசேக்கியேலே தன்னுடைய நிருபத்துல அதாவது தன்னுடைய புக்ல என்ன பண்றாருன்னா தானியேலை குறித்து பேசுறாரு. சோ இப்போ இங்க தானியேல் என்னதான் வயசுல சின்னவரா இருந்தாலும் எசேக்கியேல் என்ன பண்றாருன்னா தானியேலை குறித்து ரொம்ப மேன்மையா என்ன பண்றாருன்னா பேசுறாரு. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எசேக்கியேலின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் அது நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். இப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரி இங்க பாருங்க எசேக்கியேல் யார கம்பேர் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நோவா நமக்கு நல்லா தெரியும், அவர் முதலாம் உலகத்துல வாழ்ந்தவர். அதே போல யோபும் வந்து பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலகட்டத்துல அந்த ஒரு டைம்ல வாழ்ந்தவர். பட் இங்க தானியேல் வந்து பாத்தீங்கன்னா அவரோட சமகாலத்துல வாழ்ந்தவர். சோ இப்போ இத்தனைக்கும் அவரை விட வயதுல வந்து என்னன்னா சிறியவர். சோ இப்போ அவரை என்ன பண்றாருன்னா இந்த 2 பேர் கூட என்ன பண்றாருன்னா கம்பேர் பண்ணி பேசக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணிருக்காருன்னா இங்க எசேக்கியேல் தன்னுடைய கேரக்டர் என்ன பண்றாருன்னா காட்டியிருக்காரு. சோ இப்போ இங்க எசேக்கியேல் வந்து தேவனே நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், தானியேல் அங்க நல்லா இருக்கிறாரே அப்படின்னு என்ன பண்ணலன்னா கொஞ்சம் கூட என்ன பண்ணலன்னா எசேக்கியேல் அங்க நினைக்கல. சோ இப்ப இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதே இதே மாதிரி சுச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கும் என்ன பண்ணப்படும்னா வரும். சோ இப்ப நம்ம என்ன நினைக்க வாய்ப்பு இருக்குதுன்னா ஒரு பிரதரோட லைஃபோட நம்மளோட லைஃப் என்ன பண்ணி பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா கம்பேர் பண்ணி பார்க்க வாய்ப்பு இருக்குது. சோ இப்போ இது நம்ம இன்னும் ஈஸியா சொல்லணும்னா ஃபாரின் பிரதர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ யூரோப்ல இருக்கிற ஃபாரின் பிரதர்ஸும் இந்தியால இருக்கிற நம்ம கிட்ட கம்பேர் பண்ணும்போது அவங்களோட லைஃப் எப்படி இருக்குன்னா ரொம்பவே ஒரு ரிச்சா இருப்பாங்க அவங்க. பட் நமக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்காது. பட் ஆனா 2 பேருமே எப்படிதான் இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா தேவனுக்கு உண்மையாதான் நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கோம்னா இருக்கிறோம். சோ இப்ப இன்னும் சொல்ல போனா நமக்குள்ளேயே இந்த கம்பாரிசன் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு பிரதர் கொஞ்சம் ரிச்சா இருக்கலாம், ஒரு பிரதர் வந்து கொஞ்சம் பினான்சியலா கொஞ்சம் வீக்கா இருக்கலாம். சோ இப்ப நம்ம எப்படி நினைச்சிடக் கூடாதுன்னா சோ இப்ப இவர் நிறைய தேவன் இவருக்கு நிறைய கொடுக்குறாரு, எனக்கு தேவன் எதுவுமே கொடுக்க மாட்டாரு அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நினைச்சிடக்கூடாது. சோ இப்ப எந்த ஒரு சுச்சுவேஷனா இருந்தாலும் அது எப்படிதான் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம்.
இப்ப இங்க பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த 3 பேரும் என்னதான் கஷ்டத்தின் மத்தியில இருந்தாலும், அவங்க என்ன பண்ணலன்னா, அவங்களுக்குள்ள ஒரு பொறாமை இல்லைங்களா? அதே போல நமக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் என்ன பண்ணப்படும்னா, சகோதர சகோதரிகளுக்குள்ள ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பிரதரோட வேலையோட நம்ம என்ன பண்ண கம்பேர் பண்ணுவோம். ஒரு பிரதரோட லைஃப் ஸ்டைலோட நம்மள என்ன பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, கம்பேர் வாய்ப்பு இருக்கு. சோ இப்ப இதெல்லாமே நம்ம எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, சோ இப்ப எது நடந்தாலும் நம்மளோட லைஃப்ல சகலமும் அது நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்குது அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்க புரிஞ்சுக்கலாம். சோ இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தனிப்பட்ட சூழ்நிலைகளை நம்மை சுற்றியுள்ளவர்களோட நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டு நம்மள அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம உட்படக்கூடாது. மாறாக நமக்கு ஒரு விஷயம் நடக்குதா, சோ அது ஃபியூச்சர்ல அது என்னவா மாறப்போகுதுன்றத நம்ம புரிஞ்சுக்கலாம்னா அது நன்மையா தான் தேவன் என்ன பண்ண போறாருன்னா கொண்டு போக போகிறார் அப்படின்ற ஒரு விசுவாசத்தோட நம்மளோட லைஃப என்ன பண்ணணும்னா நம்ம கடந்து போகக்கூடியவர்களா நம்ம இருக்கணும் அப்படின்னு பாக்குறோம். சோ இப்ப 2 விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம். சோ இப்ப அடுத்து 3வது விஷயம் பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. அடுத்து 3வதா நம்ம யார பார்க்கிறோம்னு பார்க்கும்போது 3+9 அப்போஸ்தலர்ஸ். அதாவது 3 பேர் பிளஸ் 9 பேரு உள்ள அப்போஸ்தலர்கள். சோ இப்ப இதுல நமக்கு பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும். யார் அந்த 3 பேர், யார் அந்த 9 பேருன்னு பார்க்கும்போது, நமக்கு நல்லா தெரியும். பேதுரு, யோவான், யாக்கோபு. சோ இப்ப இவங்க 3 பேரை காட்டிலும், அதாவது இந்த 9 பேரை காட்டிலும் இந்த 3 பேர் எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்பெஷலா தான் இயேசு கிறிஸ்து கூட இருந்தாங்க இல்லைங்களா? சோ இப்ப இத நம்ம எப்படி சொல்லலாம்? எப்படி பிரதர் சொல்றீங்க? இவங்க 3 பேர் ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 3 பேருக்கு தான் என்ன விஷயம் தேவன் கொடுத்தாருன்னு பார்க்கும்போது, அந்த மறுரூப மலையினுடைய காட்சி யாருக்கு காட்டப்பட்டதுன்னா, இந்த 3 பேருக்கு தான். சோ அதே போல வேற எங்கேயாவது இவங்களுக்கு தேவன் தனியா கூட்டிட்டு போனாருன்னா, இந்த கெத்செமனேலயும் தேவன் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இயேசு கிறிஸ்து கூட இவங்க 3 பேர் மாத்திரம் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் இன்னும் கிட்ட போவாங்க. அந்த மற்ற 9 பேர்கள் வந்து பாத்தீங்கன்னா, கொஞ்சம் லாங்ல இருப்பாங்க. சோ இப்ப இந்த ஒரு இடத்துல என்ன ஒரு ஒப்பிட்டு பார்க்கும் சோதனை வந்திருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த 9 பேர் இருக்காங்க இல்லைங்களா? அவங்க நினைச்சிருக்கலாம். சோ இப்ப என்ன இயேசு கிறிஸ்து எப்பவுமே இந்த 3 பேர மாத்திரம் தனியா கூட்டிட்டு போறாரு. அவங்க என்ன ஸ்பெஷல்? அப்படின்னு அவங்க என்ன பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னா, நினைச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம நினைக்கலாம். பட் உண்மையை சொல்லப்போனா அந்த 3 பேருமே அந்த 9 பேருமே எப்படிதான் இருந்திருக்கிறாங்கன்னா, இவங்கள வந்து ரொம்ப என்ன பண்ணலன்னா, அந்த பொறாமைப்படுற அளவுக்கெல்லாம் அவங்க நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. மாறாக அவங்க எப்படி நினைச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னா, பாருங்க இயேசு கிறிஸ்து கிட்ட இவங்க 3 பேர் குளோஸா இருக்கிறாங்க. நம்மளும் அது மாரி குளோஸா இருக்கணும். சோ இப்ப அவங்க பலி வந்து நம்மளை காட்டிலும் அதிகமா இருக்குது. அவங்களோட விசுவாசம் நம்மளை காட்டிலும் அதிகமா இருக்குது. அவங்களோட வைராக்கியம் நம்மளை காட்டிலும் அதிகமா இருக்குது. அதனால நம்மளும் என்ன பண்ணணும்னா, இவங்கள ரோல் மாடலா வச்சு நம்மளும் தேவனுக்கு பிரியமா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு உதாரணமா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த 9 பேரும் இந்த 3 பேர என்ன பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னா, நினைச்சு பார்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கிறோம். சோ இந்த 3 பேரும் ஏன் ஸ்பெஷல் அப்படின்ற விஷயத்த நம்முடைய மூத்த சகோதரர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த ரீபிரின்ட்ஸ் 4649லயும் ரீபிரின்ட்ஸ் 3345 நீங்க நோட் பண்ணி வச்சுங்க. டைம் கிடைச்சா நீங்க படிச்சு பார்க்கலாம். அதுல வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, என்ன ரீசனுக்காக இவங்க 3 பேரும் ஸ்பெஷல் அப்படின்ற என்ன பண்ணியிருக்காருன்னா, அதுல சொல்லப்பட்டிருப்பாரு. அதாவது வேற எதுவுமே கிடையாது. என்னன்னா அவங்க 3 பேர்கிட்டயும் இருந்த ஒரு வைராக்கியம், அந்த 3 பேர்கிட்ட இருந்த ஒரு விசுவாசம். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, அங்க அவங்களுக்கு ஸ்பெஷலா என்ன பண்றாருன்னா, தேவன் அங்க சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். சோ இப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன பிரதர் ஒரு பாடம் இருக்குது. சோ இப்ப நம்ம என்ன ஒப்பிட்டு பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சபையில வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சில பிரதர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, கொஞ்சம் ஒண்ணாவே இருக்கிற மாரி நமக்கு ஒரு ஃபீலா இருக்கும். மற்ற பிரதர்ஸ் வந்து கொஞ்சம் தனியா இருக்கிற மாரி ஒரு ஃபீல் வரும். சோ இப்போ அது எப்படி நம்ம அணுகணும் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த பிரதர்ஸ் ஒண்ணா இருக்கிறாங்கன்னா, அவங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னா, ஊழியத்துல ரொம்ப வாஞ்சியா இருக்கிற பிரதர்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, கொஞ்சம் ஒண்ணா இருப்பாங்க. பட் கொஞ்சம் அதுல இருந்து கொஞ்சம் தள்ளி டீவியேட்டா இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா, கொஞ்சம் தனியா இருக்கிற மாரி இருக்கும். சோ இப்ப இத நம்ம எப்படி நினைக்கணும்னா, ஏன் இவங்க குரூப்பிசம் பண்ணிட்டு இருக்காங்க? அப்படி நம்ம யோசிக்காம, அவங்க ஊழியத்துல உற்சாகமா இருக்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒண்ணா சேர்ந்து பயணிக்கிறாங்க. நம்மளும் அது மாரி மாறணும்னு அப்படி நினைக்கணுமே தவிர, சோ இப்ப இங்க சபைக்குள்ள இவங்க குரூப்பிசம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் தனியா இருக்கிறாங்க. நம்மள தனியா ஒதுக்குறாங்க. அப்படின்ற மாரி நம்ம நினைக்காம, அந்த 9 பேர் நினைச்சாங்க இல்லைங்களா? சோ இப்ப இவங்கள மாரி நம்மளும் வரணும். இயேசு கிறிஸ்துக்கு நம்மளும் ஒரு ஸ்பெஷலா இருக்கணும்னு நினைச்சாங்க இல்லைங்களா? அதே மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணுமே தவிர, மாறாக நம்ம எப்படி நினைச்சிடக் கூடாதுன்னா, தவறா நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, ஒரு பொறாமை நிமித்தமா என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அந்த ஒரு ஒப்பிட்டு பார்த்தலுக்குள்ள நம்ம போயிடக்கூடாது. சோ இப்ப இத எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நம்ம ஒரு பேரபிள், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒரு பேரபிள் சொல்லியிருப்பாரு. சோ இப்ப 2 பேரபிள் இருக்கும். அதாவது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, தாலந்து குறித்ததான ஒரு உவமை, டாலன்ட் பேரபிள்.
இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ராத்தல் குறித்துதான ஒரு பேரபிள். சோ இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு எப்படி அந்த 9 பேரும் அந்த 3 பேருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா புரிஞ்சுக்கலாம். சோ இப்ப இது நமக்கும் பொருந்தும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சோ இப்ப இங்க பாருங்க, இந்த தாலந்து ஊமைக்கும் இந்த பவுண்ட் பேரபிளுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான். இங்க பவுண்ட் பேரபிள் வந்து பாத்தீங்கன்னா 10 ராத்தல் என்ன பண்ணப்படும்னா எல்லாருக்குமே ஈக்குவலா, அதாவது அந்த 10 பேருக்குமே அந்த 10 ராத்தல் என்ன பண்ணப்படும்னா ஈக்குவலா இங்க பகிர்ந்து கொடுக்கப்படும். சோ இப்ப இது எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது அனைவரும் சமமான நீதிமான ஆக்கப்படுதல், அந்த ஒரு நிலைமை. அதாவது தேவன் என்ன பண்றாருன்னா எல்லாரையுமே அழைச்சிட்டு எல்லாருக்குமே என்ன ஒரு விஷயத்தை கொடுக்கிறார், அதாவது அவருடைய அழைப்புக்குள்ள வருகிற ஒவ்வொருத்தருக்குமே நீதிமான் என்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஈக்குவல் தான். சோ அதுல தேவன் என்ன பண்றது இல்லைன்னா பாரபட்சம் என்ன பண்றது இல்லைங்க, தேவன் காட்டுறது இல்ல. பட் அந்த டேலண்ட் பேரபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா இங்க எல்லாருக்கும் ஈக்குவலா என்ன பண்ணப்படலைன்னா கொடுக்கப்படல. சோ இப்ப இங்க என்ன விஷயத்த தேவன் கொடுக்கிறாருன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 5 தாலந்து கொடுப்பாரு, அடுத்து இன்னொருத்தருக்கு 2 தாலந்து, இன்னொருத்தருக்கு பார்க்கும்போது 1 தாலந்து. சோ இப்ப ஏன் இங்க ஒரு டிஃபரெண்ட் வருது அப்படின்னு பார்க்கும்போது அது வசனத்திலே நம்ம வாசிக்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த 10 ராத்தல் வாசிக்கலாம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 13. லூக்கா 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். புறப்படும்போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவரிடத்தில் 10 ராத்தல் திரவியம் கொடுத்து, நான் திரும்பி வரும் அளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். அடுத்த வசனம் வாசிக்கலாம். மேத்யூ 25:15. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். சோ இங்க பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரி, அந்த ராத்தல் ஓமையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஈக்குவலா கொடுக்குறாரு. அது எல்லோரும் நீதிமானாக்கப்படுகிற அந்த ஒரு நிலைமை என்ன பண்ணப்படும் அது குறிக்கிறதா இருக்குது. அடுத்து இங்க திறமைக்கு தக்கதாக, அதாவது இந்த 3 பேர் நம்ம பார்த்தீங்களா, சோ இந்த 3 பேருக்கு தேவன் என்ன பண்றாருன்னா டிஃப்ரெண்டான ஒரு டேலண்ட் என்ன பண்றாருன்னா கொடுக்குறாரு. சோ அதே போலதான் இன்னைக்கு நம்ம மத்தியிலும் இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து அந்த நீதிமானாக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமையில வந்துட்டோம். பட் அந்த திறமைக்கு தக்கதான விஷயம் பார்க்கும்போது எல்லாருக்கும் தேவன் என்ன பண்றதுன்னா ஒரே மாதிரி கொடுக்கறது இல்ல. சோ இப்ப எப்படி தேவன் கொடுக்குறாருன்னா அவங்களுக்கு இருக்கிற திறமையை பேஸ் பண்ணி தான் என்ன பண்றாருன்னா அந்த தாளந்து தேவன் அங்க கொடுக்கிறார். சோ இப்ப ஏன் அது கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த இங்க 2 பேருமே வந்து இங்க எல்லாருமே எப்படி இருக்கிறோம்னா ஒவ்வொருவரும் வித்தியாசமானவர்கள். சோ இப்போ நமக்கு கிடைக்கும் வாய்ப்பை பொறுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு தாளந்து என்ன பண்ணப்படுதுன்னா நமக்கு கொடுக்குது. சோ இப்போ ஒருத்தர் ஊழியத்துல ரொம்ப இன்வால்மெண்டா இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு தேவன் என்ன பண்ணுவார்னா அதிகமா ஊழியம் செய்யறதுக்கான வாய்ப்பு கொடுப்பார். சோ இப்போ இது எப்படி நம்ம டிசைட் பண்ணலாம்னா அந்த பிரதருக்கு இருக்கிறதான ஒரு இன்வால்மெண்ட், அதாவது அவருடைய இன்ட்ரெஸ்ட பொறுத்து தான். சோ அவருக்கு இருக்கிற திறமையை பொறுத்து தான் என்ன பண்ணுவாருன்னா தேவன் இங்க கொடுப்பார். சோ இப்போ ஒருத்தர் எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்காம வெறும் சபைக்கு வந்து போறதுல மாத்திரம் இருந்தாருன்னா சோ இப்ப அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு தாளந்து தான். சோ இப்போ அவர் என்ன பண்ண ஆரம்பிக்கணும்னா அதை மல்டிப்ளை பண்ணக்கூடியவரா. சோ இந்த 5 தாளந்து வாங்கினவர் என்ன பண்ணிருப்பாருன்னா அதை 10ஆ கன்வெர்ட் பண்ணிருப்பாரு இல்லைங்களா. சோ இப்ப அதே தான். சோ இப்ப நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா இங்க தேவன் திறமைக்கு தக்கதாக கொடுக்கிறார். சோ அதே போலதான் அந்த 3 பேர் விஷயத்துல அவங்க கிட்ட அதிகமா ஏன் தேவன் ஸ்பெஷாலிட்டியா அவங்க இருந்தாங்கன்னு பார்க்கும்போது அவங்களுடைய விசுவாசம், அவங்களுடைய வைராக்கியம், அவங்க காட்டின அந்த ஒரு இன்வால்மெண்ட். சோ அதே போலதான் இன்னைக்கு நமக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள், இந்த மாதிரி வாய்ப்புகள் நமக்கு என்ன பண்ணப்படும்னா இங்க வரும். சோ இப்போ நம்ம அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்துறதுலதான் அந்த ஒரு விஷயமே இருக்கு. நம்ம எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்காம இருந்தோம்னா நம்ம எப்படிதான் இருப்போம்னா அப்படியே உட்காந்துட்டே தான் இருப்போம். சோ இப்ப என்னைக்கு நம்ம தேவனுக்காக நம்ம ஓடணும், தேவனுக்காக ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு ஒரு மைண்ட்ல நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா. சோ அப்பதான் தேவன் என்ன பண்ணுவாருன்னா நம்மளுடைய திறமைக்கு தக்கதான அந்த டேலண்ட் என்ன பண்ணுவாருன்னா அங்க கொடுப்பார் அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன பண்றோம்னா இங்க நம்ம பாக்குறோம். சோ இப்ப அடுத்து 4வது சம்பவத்துக்கு நம்ம போலாம். சோ இப்ப இங்கேயும் 2 பேர் இருக்கிறாங்க. அதாவது சன்ஸ் ஆஃப் தண்டர், அதாவது இடி முழக்க மக்கள். சோ இப்ப இவங்க யாருன்றது நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா. சோ இப்போ அப்போஸ்தலனாகிய யாக்கோபு, அப்போஸ்தலனாகிய கேக்குதுங்களா? ஓகே. சோ இப்போ இங்க அப்போஸ்தலனாகிய யாக்கோபு, அப்போஸ்தலனாகிய யோவான். சோ இப்போ இவங்க 2 பேருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடி முழக்க மக்கள் அப்படின்ற பெயர் வந்து தேவன் என்ன பண்ணியிருந்தாருன்னா கொடுத்திருந்தார் அவங்களுடைய வைராக்கியத்தை பொறுத்து. சோ இப்போ இந்த இடத்துல என்ன ஒரு
ட்ரையல் ஆஃப் கம்பேரிசன் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் தான். சோ இப்ப இங்க பாருங்க, இவங்க 2 பேருமே ஒரே டைம்ல தான் என்ன பண்ணாங்கன்னா, இயேசு கிறிஸ்து கிட்ட என்ன பண்ணாங்கன்னா, அந்த பலியின் ஜீவியத்துக்குள்ள வந்தாங்க. அதாவது தங்களை ஒப்பு கொடுத்து சீஷர்களா என்ன பண்ணிருந்தாங்க, ஒரே டைம் பீரியட்ல தான் 2 பேருமே உள்ள வராங்க. பட் இங்க அப்போஸ்தலனாகிய யாக்கோபு என்ன பண்றாருன்னா, அவருடைய ஓட்டத்தை என்ன பண்றாருன்னா, சீக்கிரமா என்ன பண்றாருன்னா முடிக்கிறார். பட் ஆனா அப்போஸ்தலனாகிய யோவான் எப்போ முடிக்கிறாருன்னு பார்க்கும்போது, எல்லா அப்போஸ்தலர்களை காட்டிலும் கடைசியா யார் தான் மரிக்கிறாருன்னு பார்க்கும்போது இங்க யோவான். சோ இப்ப இங்க நம்ம என்ன யோசிச்சு பார்க்கலாம்னா, அன்புக்குரிய சகோதரர் சொல்லி இங்க பாருங்க, பிரதர் இங்க என்ன கொடுக்கிறாருன்னா, யாக்கோபு என்ன பண்ணிருக்கிறாராம், தன்னுடைய அதாவது அவர் அர்ப்பணிச்சு 15 வருஷத்துக்குள்ள என்ன பண்ணிட்டாருன்னா, தன்னுடைய ஜீவியத்தை முடிச்சிட்டார் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு. பட் யோவான கம்பேர் பண்ணும்போது, அவர் தன்னுடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை தொடங்கி 65 வருஷத்துக்கு அப்புறம் தான் என்ன பண்றாருன்னா, அவர் அங்க மரிக்கிறார் இங்க யோவான். சோ இப்ப யோவான் இங்க என்ன யோசிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னா, கண்டிப்பா யோவான் என்ன பண்ணிருப்பாருன்னா, ஒவ்வொரு நாளும் யோசிச்சிருப்பாரு. நானும் யாக்கோபும் ஒரே டைம்ல தான் உள்ள வந்தோம் சத்தியத்துக்குள்ள. பட் யாக்கோபு என்ன பண்ணிட்டாருன்னா, தன்னோட கோர்ஸ 15 வருஷத்துல என்ன பண்ணிட்டாரு, முடிச்சிட்டாரு. பட் நான் இன்னும் ஏன் இந்த மாம்ச சரீரத்துல இன்னும் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு கேள்வி என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா, இங்க யோவானுக்கு வந்திருக்கும் இல்லைங்களா? அதே போல இது நமக்கும் கண்டிப்பா என்ன பண்ணும்னா, கண்டிப்பா வரும். சோ இப்போ நம்மளும் யோசிச்சு பார்ப்போம், கம்பேர் பண்ணி பார்ப்போம். நம்மளும் ஒரு சில பிரதர்ஸும் ஒரே டைம்ல வந்திருப்போம். பட் அந்த பிரதர் என்ன பண்ணிருப்பாருன்னா, மரித்து போயிருப்பார். பட் நம்ம இன்னும் என்ன பண்ணிட்டு இருப்போம்னா, இதே மாம்ச சரீரத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இப்ப நம்ம யோசிக்கலாம், நம்ம ஏதாவது தவறு செய்துட்டோமா? சோ இப்ப நம்ம இன்னும் பலியின் ஜீவியத்தை நம்ம கரெக்டா செய்யலையா? அப்படின்ற மாதிரி கேள்விகள் என்ன பண்ணோம்னா, நமக்குள்ள வரும் இல்லைங்களா? அதே போலதான் இங்க யோவானுக்கும் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு என்ன பண்றாருன்னா, சகோதரர் இங்க சொல்றாரு. அதாவது என்ன மாதிரினா, நான் வந்து ஏதாச்சும் சரியா செய்யாம விட்டுட்டேனா? ஒருவேளை நான் சரியா தேவனுக்கு புரிய ஒரு வளர்ச்சியில நான் வளரலையா? அந்த மாதிரி யோசிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல ஒருவேளை எனக்கு சரியான எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் எனக்கு கிடைக்கலையா? அப்படின்னு என்ன பண்ணிருக்கலாம்னா, யோவான் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இப்ப இந்த மாதிரிலாம் யோவான் என்ன பண்ணிருப்பார்னா, தனக்குள்ள என்ன பண்ணிருப்பார்னா நினைச்சிருப்பார். சோ இப்ப இங்க இப்போ நம்ம யோசிச்சு பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. சோ இப்ப ஏன் இந்த ஒரு கம்பேரிசன் இங்க நடக்குது? இப்போ யோவான் யோசிக்கிறதும் கரெக்ட் தான் இல்லைங்களா? சோ இப்போ இவர் சீக்கிரம் மரிச்சிட்டார். பட் ஏன் இவ்வளோ நாள் தேவன் வந்து யோவான் இங்க வச்சிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, அதற்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது, இங்க பாருங்க, யோவான் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு வேலை தேவனுக்காக இருக்குது. சோ இப்ப நம்ம இத கம்பேர் பண்ணிக்கலாம் நம்மளோட லைஃப்லயும். ஒருவேளை ஒரு மூத்த சகோதரர் நம்ம பார்த்திருப்போம். அநேக சகோதரர் நம்ம பார்த்திருப்போம். நம்ம நினைக்கலாம், என்ன இந்த பிரதர் இவ்ளோ சப்ஜெக்ட்ஸ் எடுத்திருக்கிறாரு, இவ்வளவு பேசிக் கிளாஸ் எடுத்திருக்காரு, இவ்வளவு பேரு பேப்டிசம் கொடுத்திருக்காரு, இவ்வளவு பேரை சத்தியத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காரு. ஆனா இவரே இன்னும் சபையா மாறலையே அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்னா, அநேக நேரத்துல நம்ம நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? சோ அப்ப அப்படி ஒரு எண்ணம் நமக்கு இருந்ததுன்னா, அதுக்கு என்ன ஒரு விஷயம் நம்ம கம்பேர் பண்ணலாம்னா, யோவானை நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம்னா கம்பேர் பண்ணலாம். சோ இப்ப யோவானும் தேவனுக்கு வைராக்கியமா இருந்தவர் தான். ஆனா அவர் ரொம்ப நாள் கழிச்சுதான் என்ன பண்றாருன்னா மரிக்கிறார். அப்பனா என்ன விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, யோவான் மூலமா இந்த பூமியில தேவன் செய்யக்கூடிய காரியங்கள் ஏதோ இருக்குது. சோ அப்ப அந்த காரணத்துக்காக தான் என்ன பண்ணிருக்காருன்னா, அவர் இன்னும் மரிக்காமல் இருக்கிறார். சோ அப்ப அதே போலதான் நம்மளுடைய அந்த சகோதர சகோதரிகளும் ரொம்ப நாள் கழிச்சு சில பேர் வந்து ரொம்ப நாள் பலியின் ஜீவியத்துல ரொம்ப நாள் இருப்பாங்க. சோ இப்ப ஏன் அவங்க நம்ம கம்பேர் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். நம்ம கண்டிப்பா நம்ம யோசிச்சிருப்போம் இல்லைங்களா? இந்த பிரதர் பேப்டிசம் எடுத்தாருன்னு சொன்னாரு, இன்னும் இவர் என்ன பூமியிலே இருக்கிறாரே அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இப்ப அதுக்கு என்ன ரீசன்னா, இதுதான் அவர் மூலமா தேவன் இந்த பூமியில செய்யக்கூடிய ஏதோ ஒரு காரியம் இருக்குது. சோ இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இப்ப யோவானால என்ன விஷயம் தேவன் செஞ்சாருன்னா, நமக்கு நல்லா தெரியும். அந்த ஆதிகால அப்போஸ்தலர்கள் அந்த டைம் பீரியட்ல அந்த ஜனங்கள் உள்ள வந்தாங்க இல்லைங்களா, ட்ரூத்துக்குள்ள, அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்கு ஒரு அப்போஸ்தலர் என்ன பண்ணணும்னா கண்டிப்பா அங்க தேவைப்படுறாரு. சோ அப்ப அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா, ஆதிகால சபைக்கு இங்க யோவான் வந்து ஒரு உற்சாகம் ஊட்டுபவராகவும் அல்லது உறுதி ரொம்ப ஒரு கான்பிடென்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பிரதராவும் வந்து பாத்தீங்கன்னா அங்க யோவான் இருந்திருப்பாரு. அடுத்து அதே சமயத்துல இந்த யோவான் மூலமா தான் என்ன ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, 7 கால சபையினுடைய வரலாற இவர் இருந்தா மாத்திரம் தான் என்ன பண்ணிருக்க முடியும்னா எழுதியிருக்க முடியும். சோ, இப்ப அந்த ஒரு ரீசனுக்காக தான் என்ன பண்ணியிருக்காருன்னா, யோவான் என்ன பண்ணியிருக்காருன்னா, தேவன் ரொம்ப நாள் வரைக்கும் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த பூமியில மாம்சத்துல உயிரோட வைத்திருக்கிறார் அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ, இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா, நமக்கும் ஒப்பிட்டு பார்க்கிறதுக்கான நிறைய காரணங்கள் வரும். அதாவது ஒரு தம்பதிகள் இருப்பாங்க. ஒரு ஹஸ்பண்ட், ஒய்ஃப் இருப்பாங்க. 2 பேருமே ட்ரூத்ல ஒரே டைம் வந்திருப்பாங்க. இங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணிருப்பாருன்னா, தன்னுடைய ஓட்டத்த முடிச்சுட்டு மரிச்சிட்டு இருப்பாரு. சோ, இப்ப அந்த சகோதரி என்ன நினைக்க வாய்ப்பு இருக்குன்னா, அப்ப நான் வந்து கைவிடப்பட்டுட்டேனா? அப்போ எனக்கு வந்து தேவன் அந்த வாய்ப்பு கொடுக்கலையா அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சோ அப்ப அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, யோவானோட நம்ம கம்பேர் பண்ணோம்னா நமக்கு அது ஒரு உற்சாகம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா அது இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப அடுத்து நம்ம 5வது சம்பவத்துக்கு போலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரில 5வது இன்சிடென்ட் விஷயத்துக்கு நம்ம போலாம்.
சோ இப்ப இந்த ஒரு இடத்துல 5வதா நம்ம பார்க்க போற கம்பேரிசன் யாருக்கும் யாருக்கும் பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் லூசிபருக்கும், அதாவது லூசிபர் அண்ட் லோகோஸ். நமக்கு நல்லா தெரியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு நிலைமையில இருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது லோகோஸா என்ன பண்ணியிருந்தாருன்னா இருந்து கொண்டிருந்தார் இல்லைங்களா? சோ இப்ப இங்க என்ன ஒரு கம்பேரிசன் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும். அதாவது லூசிபர் என்ன ஒரு விஷயத்த பண்ணிட்டாருன்னா, தன்னை யாருக்கு ஈக்குவலா அங்க கொண்டு போனாருன்னு பார்க்கும்போது, உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். சோ இப்போ பிதாவாகிய தேவனுக்கு ஈக்குவலா என்ன பண்ணிட்டாருன்னா, இங்க லூசிபர் வந்து தன்னை உயர்த்தி பேசிட்டாரு இல்லைங்களா? வாசிக்கலாம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் வெர்ஸ் 12 to 15. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றும். அடுத்த வசனம் வாசிக்கலாம். சோ இப்போ லூசிபர் அந்த மாதிரி நினைச்சிருக்கிறாரு. அடுத்த வசனம் வாசிக்கலாம். நான் மிக மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்திலே சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இங்க பாருங்க, ஒரு சின்ன ஒரு ஒப்பிட்டு பார்க்கும் இந்த ஒரு சோதனை என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா, வெறும் மனிதர்களுக்கு மாத்திரம் இந்த ஒரு சோதனை வரல, மாறாக ஆவியின் ஜீவியா இருந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கும் இது வந்திருக்கு. லூசிபருக்கும் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா இது வந்திருக்கு. சோ இப்ப இந்த ஒரு சோதனையில யாரு ஜெயிச்சான்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெயிக்கிறாரு. பட் இங்க சாத்தான் என்ன பண்ணிட்டாருன்னா இங்க தோற்று போயிட்டார். சோ இப்ப எப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு கம்பேர் பண்ற இந்த ஒரு சோதனையினால லூசிபரா இருந்தவர் என்ன ஆயிட்டாருன்னு பாத்தீங்கன்னா இங்க சாத்தானா என்ன பண்ணப்பட்டுட்டாருன்னா மாறிட்டாரு. அதாவது ஜஸ்ட் நம்ம நினைக்கலாம் இது ஜஸ்ட் ஒரு கம்பாரிசன் தானே பிரதர் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் அது பிற்காலத்துல நம்ம எதுல கொண்டு போய் விட்டுறோம்னு பார்க்கும்போது நம்மளையே அது சாத்தானா மாற்றக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு சோதனை நம்மள தவறா வழி நடத்திடும் அப்படின்ற விஷயத்த நம்ம இங்க புரிஞ்சுக்கலாம். சோ இப்ப இது என்ன ஆயிடுச்சுன்னா ஆரம்பத்துல அவருக்கு அது கசப்பா மாறி தன்னையே கடைசியில எங்க கொண்டு போயிட்டாருன்னா தேவனுக்கு நேராக என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு பெருமைக்குள்ள என்ன பண்ணிட்டாருன்னா இங்க லூசிபர் போயிட்டாரு அப்படின்னு பாக்குறோம். சோ அந்த பெருமை நிமித்தம் என்ன பண்ணிட்டாருன்னா அவர் அங்க கீழே தள்ளப்பட்டு போனார் அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன பண்றோம் நம்ம இங்க பாக்குறோம் இல்லைங்களா? சோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் பெருமையை இங்க யாரு காட்டிட்டா அப்படின்னு பார்க்கும்போது லூசிபர் காட்டிட்டார். அதாவது சாத்தான் என்ன பண்ணிட்டாருன்னா தேவனோட தன்னை என்ன பண்ணிட்டாருன்னா இங்க கம்பேர் பண்ணிட்டார். பட் இதே சுச்சுவேஷன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு வரும்போது அவர் என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட அவரு தன்னை தேவனுக்கு மேலாக என்ன பண்ணலன்னா அவர் அங்க உயர்த்தவில்லை. சோ இதுதான் நம்ம பிலிப்பியர் 2:5-6 நம்ம வாசிக்கலாம் சிஸ்டர். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவின் இந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். சோ இங்க பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆவின் ஜீவியின் அந்த ஒரு டைம்ல லோகோஸா இருக்கிற டைம்ல அவருக்கு என்ன கொடுக்கப்படலன்னா திவ்ய சுபாவம் என்ன பண்ணப்படலன்னா அங்க கொடுக்கப்படல. நமக்கு நல்லா தெரியல, சாவாமை அது வரைக்கும் அவருக்கு அங்க கொடுக்கப்படல. சோ இங்க லூசிபரும் சாத்தானும் 2 பேருமே அந்த ஒரே டைம்ல இது இருக்கும்போது அங்க லூசிபர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் பிரைடுக்குள்ள வந்துட்டாரு. பட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருன்னா அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக என்ன பண்ணலன்னா அவர் எப்பவுமே என்ன பண்றாருன்னா தேவனுக்கு தன்னை கீழ்ப்படுத்துறவரா, அதாவது தன்னை தேவனை காட்டிலும் தன்னை கீழ்ப்படுத்துகிறவரா என்ன பண்ணிருக்காருன்னா அவர் இருந்திருக்கிறார். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம். சோ அங்க பாருங்க எக்ஸ்ட்ரீம் பிரைடுக்குள்ள என்ன பண்ணாருன்னா சாத்தான் லூசிபர் போனாரு. பட் இவர் இங்க பாத்தீங்கன்னா மனுஷன்லயும் அடிமையின் ரூபமா என்ன பண்ணிருக்காருன்னு அவர் அங்க மனுஷ சாயல் ஆனார்ன்ற விஷயத்த நம்ம இங்க பாக்குறோம். சோ அதாவது எது வரைக்கும்னு பார்க்கும்போது சிலுவையின் மரண பரியந்தம் என்ன பண்ணிருக்காருன்னா தம்மை தாமே அவர் தாழ்த்தி இருக்கிறார். ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு தாழ்மைக்குள்ள என்ன பண்ணிருக்காருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போயிருக்கிறார். சோ இப்ப இந்த ஒரு கம்பேர் பண்ற இந்த ஒரு ட்ரையல் ஆஃப் கம்பேரிசன்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருன்னா ஜெயிச்சுட்டார். பட் அங்க சாத்தான் என்ன பண்ணிட்டாருன்னா அவரு தோற்றுட்டார். சோ அவர் தோற்றது நிமித்தம் லூசிபர் என்னவா மாறிட்டாருன்னா சாத்தானா மாறிட்டாரு. இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதுல ஜெயிச்சிட்டாருன்ற விஷயத்த நம்ம என்ன பண்றோம்னா இங்க நம்ம பாக்குறோம். சோ இப்ப அடுத்து 6வது ஒரு சம்பவத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம பார்க்கலாம். சோ இப்ப இந்த ஒரு இடத்துல நம்ம யார பாக்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது பீட்டர் அண்ட் பவுல், அதாவது அப்போஸ்தலனாகிய பேதுரு, அப்போஸ்தலனாகிய பவுல். சோ இப்ப இவங்க 2 பேருக்குள்ள என்ன ஒரு கம்பேரிசன் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இவங்க என்ன ஒரு சோதனைக்குள்ள போயிருக்கிறாங்கன்னா நமக்கு நல்லா தெரியும் ஒரு டைம்ல என்ன ஆகும்னா பேதுரு என்ன பண்ணிடுவாருன்னு பாத்தீங்கன்னா அந்த விருத்த சேதனம் உள்ள அந்த ஒரு டிஸ்பியூட் வரும் இல்லைங்களா?
சோ அப்ப பேதுரு என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா, விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கூட என்ன பண்ணிருப்பாருன்னா சாப்பிட்டுட்டு இருப்பாரு. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா யாக்கோபினுடைய ஆட்கள் வந்து வருவாங்க, சீஷர்கள் வருவாங்க. சோ அப்ப அந்த டைம்ல உடனே பேதுரு என்ன பண்ணுவாருன்னா அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவார். சோ இப்ப இத அப்போஸ்தலனாகிய பேதுரு பவுல் பார்த்துட்டு என்ன சொல்லுவாருன்னா, வாசிக்கலாம் பாருங்க, கலாத்தியர் 2:11. கலாத்தியர் 2 அதிகாரம் 11 மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் அவன் முகமுகமாய் அவனோடு எதிர்த்தேன். சோ இப்ப இங்க பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த டைம்ல புதுசா வந்த ஒரு நியூ கம்மர், அதாவது அந்த அப்போஸ்தலர்கள்லயே வந்து ரொம்ப ரொம்ப ரீசெண்டா வந்தவர் யாருன்னு பார்க்கும்போது இங்க அப்போஸ்தலனாகிய பவுல். சோ இப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூ கம்மரா என்ன பண்றாருன்னா வராரு. பட் இங்க பேதுரு எப்பேற்பட்டவர்னு பார்க்கும்போது அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூடவே என்ன பண்ணியிருந்தாருன்னா வாழ்ந்திருந்தாரு. அப்போஸ்தலர்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மூத்த நிலைமையில இருக்கிறவர். சோ இப்ப இந்த ஒரு இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாருன்னா ஒரு எல்டர்லி பிரதரை என்ன பண்றாருன்னா முகமுகமா என்ன பண்றாருன்னா இங்க எதிர்க்கிறார். சோ இப்ப என்ன ஒரு காரணத்தினால எதிர்க்கிறார்னா ஒரு டாக்டரின் பிரச்சனைக்காக என்ன பண்றாருன்னா இங்க எதிர்க்கிறார். சோ இப்ப இந்த ஒரு சம்பவம், இந்த ஒரு சிச்சுவேஷனும் பாத்தீங்கன்னா நமக்கு அநேக நேரத்துல என்ன பண்றோம்னா நம்ம சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில இதற்குண்டான ஒரு சோதனை வருகிறதற்கு அநேக வாய்ப்புகள் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இப்ப இந்த ஒரு இடத்துல யார் செய்தது கரெக்டா இருந்திருக்கும்? சோ இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கலாம் பாருங்க, இங்க பேதுரு பண்ணது தப்பா இல்ல பவுல் ஒரு மூத்த சகோதரர் என்ன பண்றாருன்னா பவுல் இங்க எதிர்க்கிறார். சோ இப்ப இது சரியா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க தேவன் என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது பவுல் செஞ்சதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க கரெக்ட். ஏன்னா இங்க டாக்டரின் விஷயத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா யார்கிட்டயுமே என்னைக்குமே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா காம்ப்ரமைஸ் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா பண்ணிடவே கூடாது. சோ அது எப்பேற்பட்டவரா இருந்தாலும் கூட சரி, ஒருவேளை அவர் டாக்டரின்ல தப்பா இருக்கிறார் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு சாதாரண ஒரு பிரதரா இருந்தாலும் சரி, நமக்கு டாக்டரின் நமக்கு தெரிஞ்ச டாக்டரின் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நம்ம அங்க காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாது. சோ இப்ப இங்க அதே போலதான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் நியூ கமரா இருந்தாலும் என்ன பண்றாருன்னா அதை எதிர்க்கிறாரு. பேதுரு நீங்க பண்ணது தவறு. ஏன்னா இங்க புறஜாதிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா விருத்த சேதனம் வந்து முக்கியம் கிடையாது. சோ இப்ப அவங்க வந்து நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்லன்ற விஷயத்தை என்ன பண்ணுவார்னா இங்க ஸ்ட்ராங்கா என்ன பண்ணுவார்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க பேசுவார். சோ இப்ப இதை பார்த்த பேதுரு என்ன பண்றாருன்னா உடனே வந்து அங்க பவுல் மேல கோவப்பட்டு பவுல வந்து சபை நீக்கம் பண்றது அந்த மாதிரி ஏதாச்சும் காரியங்கள் செய்தாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே அங்க என்ன பண்ணலன்னா பேதுரு பண்ணல. சோ இப்ப பேதுரு என்ன பண்றாருன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறார். சோ இப்ப அவர் செய்த தவற என்ன பண்ணிக்கிறாருன்னா அங்க பேதுரு வந்து உணர்ந்து கொள்ளுகிறார். சோ ஆனா இன்றைய காலகட்டத்துல இது மாதிரி ஒரு எல்டர்லி பிரதர் கிட்ட நம்ம போய் பிரதர் நீங்க பேசுற டாக்டர் இப்படி தப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அவங்க ஏற்றுக்கொள்றாங்களான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா நான் தான் உனக்கு என்ன பண்ணேன், எப்ப நான் தான் உனக்கு ஞானஸ்தானமே கொடுத்தேன், நீ வந்து எனக்கு சொல்லி தரியா அப்படின்ற ஒரு மனநிலையை தான் காட்டுவாங்களே தவிர, பட் இங்க பேதுரு என்ன ஒரு மனநிலை காட்டுறாருன்னு பாருங்க. என்னதான் பவுல் வயசுலயும் சரி அனுபவத்திலையும் பேதுருவை காட்டிலும் சிறியவரா இருந்தாலும் பேதுரு எப்படி பவுல பாக்குறாருன்னா வாசிக்கலாம் 2 பேதுரு 3:15-16. 2 பேதுரு 3 அதிகாரம் 15 மற்றும் 16 மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதுக்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுவது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். இப்ப இங்க பாருங்க அன்புக்குரிய சகோதரர், இதுல நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாடமா இருக்குது. இப்ப இங்க பாருங்க பேதுரு என்ன மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் காட்டுறாருன்னா, என்னதான் இங்க டாக்டரின் விஷயத்துல பேதுரு தப்பு பண்ணியிருந்தாலும் அவர் அங்க கரெக்டா சொன்ன உடனே இங்க பேதுரு என்ன பண்ணிக்கிறாருன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அக்செப்ட் பண்ணிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்ன பண்றாரு தன்னுடைய நிருபத்துல பவுல குறித்து எழுதுறாரு, நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுல். சோ இப்ப இன்றைய காலகட்டத்துல இது மாதிரி நடக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு கேள்விக்குறிதான். சோ இப்ப ஒருவேளை ஒரு சகோதரர் ஒரு எல்டர்லி பிரதர் கிட்ட இந்த மாதிரி நடந்துகிட்டா அந்த பிரதர் என்ன பண்ணுவாருன்னா ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணிடுவாரு, சபை நீக்கம் பண்ணிடுவாரு. சபை நீக்கம் பண்ணிட்டு அவர் கூட என்ன பண்ணிட கூடாதுன்னா யாரும் கான்டாக்ட் வச்சுக்க கூடாது. அந்த மாதிரி சொல்றவங்களை தான் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா அநேக நேரத்துல நம்ம பார்த்திருப்போம். பட் இங்க பேதுரு என்ன பண்றாருன்னா நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுல் அவர் சொல்ற விஷயமெல்லாம் எனக்கு நம்மளால என்ன பண்ண முடியலன்னா அறிகிறதற்கு அரிதா இருக்குது. சோ இப்ப அவர் அவ்வளவு வந்து ரொம்ப நாலேஜா இருக்கிறாரு. அவர் எழுதுற விஷயம், அதாவது அவர் அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் நிழல்கள் அதெல்லாமே நமக்கு பழைய ஏற்பாட்டினோட பலிகள் பத்தி எல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுவார் இல்லைங்களா. சோ அதெல்லாமே வந்து இவருக்கு என்ன பண்ண முடியலன்னா அறிகிறதற்கு அரிதா இருக்கிறது அப்படின்ற விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க
பேதுரு பவுல ரொம்ப மேன்மையா என்ன பண்றாருன்னா இங்க பேசுறாரு. சோ இப்ப இது மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உண்மையான ஒரு புது சிருஷ்டி என்ன பண்ணுவாங்கன்னா இது போலதான் சத்தியத்துக்கு நிமித்தம் ஒருத்தர் அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரிதான் வந்து பேதுரு மாதிரி தன்னுடைய கேரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க காட்டுவாங்க. சோ இப்ப இந்த ஒரு விஷயத்துல 2 பேருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த சோதனையில ஜெயிச்சுட்டாங்க. சோ இப்ப இங்க பவுல் பண்ணதும் இங்க கரெக்ட் தான், பேதுரு பண்ணதும் என்னதுன்னு பாத்தீங்கன்னா கரெக்ட் தான். சோ இப்ப அவரும் அதை அக்செப்ட் பண்ணி அங்க பவுல குறித்து என்ன பண்றாருன்னா அவர் அங்க தெளிவா என்ன பண்றாருன்னா சொல்றாருன்ற விஷயத்த பாக்குறோம். சோ இப்ப அடுத்து நம்ம 7வதா வந்து இன்னும் 2 விஷயத்த மாத்திரம் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு பாடத்தை நம்ம முடிக்கலாம். சோ இப்ப அடுத்து 7வதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோதனை இருக்குது. சோ இப்ப இந்த ஒரு சோதனை நமக்கு வரலன்னு யாருமே என்ன பண்ண முடியாதுன்னா சொல்லவே முடியாது. சோ இப்ப அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா கம்பேரிங் ஹெல்த் இஷ்யூஸ் வித் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்ப இங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய உடல் நலனை உடல்நிலை குறித்ததான ஒரு சோதனை வந்து நமக்கு எல்லாருக்குமே இது என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா வந்திருக்கும். சோ இப்ப நம்ம என்ன பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னா நம்மளுடைய ஹெல்த் இஷ்யூஸ இன்னொரு பிரதர் கூட என்ன பண்ணிருப்போம், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கூட என்ன பண்ணிருப்போம்னா நம்ம கம்பேர் பண்ணி பாக்குறதுக்கு அநேக வாய்ப்புகள் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா இருந்திருக்குது. சோ இப்ப இதுக்கு நம்ம எக்ஸாம்பிளா நம்ம யாரை பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுலையே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எக்ஸாம்பிளா எடுக்கலாம். சோ இப்ப ஒரு டைம்ல அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி இருந்திருக்கிறாரு போது வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 19:12. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவனுடைய சரீரத்திலிருந்து உறுமல்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அன்புக்குரிய சகோதரர்களே, இங்க பாருங்க ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுலோட ஊழியம் வந்து ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா பிரசித்தமா இருக்கிற டைம்ல அவருடைய ட்ரெஸ்ல, அதாவது அவரோட ட்ரெஸ்ல இருக்கிற அந்த சால்வை, அவர்கிட்ட இருக்கிற அந்த துணி, அந்த போர்வை எல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு வியாதிக்கால் ஒருத்தர் வந்து சுகவீனமா இருக்கிறாங்கன்னா அவங்க மேல போடும்போது என்ன ஆகுதுன்னா வியாதிகள் அவர்களை விட்டு என்ன பண்ண போகுதுன்னா அங்க விட்டு போகுது. ஒருவேளை அவங்க கிட்ட பொல்லாத ஆவி இருந்தாலும் அதுவும் என்ன ஆயிடுதுன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கிட்ட இருந்து தேவனுடைய வல்லமை என்ன பண்ண போகுதுன்னா அங்க செயல்படுற விஷயத்த நம்ம இங்க பாக்குறோம். சோ இப்போ இந்த ஒரு விஷயத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா அங்க என்ன வருதுன்னா ஒரு விடுதலை வருது இல்லைங்களா? சோ இப்போ இங்க அப்போஸ்தலனாகிய பவுலுக்கே இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. பட் அதுக்கு அவரால் என்ன பண்ண முடியலன்னா அதுல விடுதலை அங்க பெற முடியல. சோ இப்போ வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 12, 7, 8. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7, 8ஆம் வசனம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். சோ இப்ப இங்க பாருங்க அப்போஸ்தலனாகிய பவுலோட ட்ரெஸ்ஸ இன்னொருத்தங்க மேல போட்டாலும் என்ன ஆகுதுன்னா அங்க சுகம் கிடைக்குது. பட் ஆனா அப்போஸ்தலனாகிய பவுலுக்கே இங்க என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னு பார்க்கும்போது அவருக்கும் ஒரு மாம்சத்துல ஒரு பலவீனம் என்ன பண்ணப்படுதுன்னா காணப்படுது. அதற்காக அவர் என்ன பண்ணிருக்காருன்னா 3 டைம் தேவன் கிட்ட என்ன பண்ணிருக்காருன்னா வேண்டி இருக்கிறார். பட் தேவன் அதுல என்ன பண்ணலன்னா அங்க சுகம் அங்க கொடுக்கல. சோ இப்ப இது எப்படி நம்ம கம்பேர் பண்ணலாம் பாருங்க. சோ இப்ப இவர் மூலமா என்ன ஆகுதுன்னா அநேகருக்கு சுகம் கிடைக்குது. பட் அவருக்கே வந்து பாத்தீங்கன்னா உடம்புல வந்து அநேக ஹெல்த் இஷ்யூஸ் என்ன பண்ணப்படுதுன்னா இங்க காணப்படுது. சோ இப்ப இத 3 டைம் அங்க தேவன் கிட்ட கேட்டார் இல்லைங்களா? சோ இப்ப தேவன் என்ன பதில் அதுக்கு கொடுத்தார் அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு என்ன பண்றாருன்னா இங்க தேவன் அங்க சொல்ற விஷயத்த நம்ம இங்க பாக்குறோம். சோ அப்படின்னா இங்க தேவன் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்க்கும்போது இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க அதாவது அந்த உடல்நிலை சரியாகி ரொம்ப கிளியர் ஆயிட்டு ஊழியம் பண்ணணும்னு தேவன் என்ன பண்ணலன்னா எதிர்பார்க்கல. அப்ப தேவன் இங்க என்ன எதிர்பார்க்கறன்னா பரவாயில்லப்பா நீ பலவீனமா இருந்தாலும் பரவாயில்ல, என் கிருபை என்ன பண்ணும் உன் கூட இருக்கும், நீ இதே நிலைமையிலே நீ என்ன பண்ணு ஊழியம் பண்ணு அப்படின்ற விஷயத்த நம்ம இங்க பாக்குறோம். சோ இப்ப நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா நம்ம இன்னைக்கு சில நேரத்துல நம்ம சொல்லுவோம் ஒரு பிரதர் வந்து நம்மள ஒரு ஊழியத்துக்கோ இல்ல சபை நிமித்தமா எங்கேயோ நம்மள கிட்ட கூடும்போது நம்ம என்ன சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா பிரதர் எனக்கு ஒரே உடம்பு வலியா இருக்கு பிரதர், எனக்கு வந்து கை கால் வலியா இருக்கு பிரதர், என்னால என்ன பண்ண முடியலன்னா வர முடியல அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்க சொல்லுவோம். பட் ஆனா இங்க பாருங்க அப்போஸ்தலனாகிய பவுல் செய்த ஊழியம் ஃபுல்லாவே அவர் ஒரு குறைபாடோட தான் என்ன பண்ணிருக்காருன்னா செய்திருக்கிறார். பட் அந்த டைம்ல தேவன் என்ன சொல்றாருன்னா என் கிருபை உனக்கு போதும். சோ இப்ப நம்ம என்ன நினைப்போம்னா ஒரு பிரதர் வந்து ஒரு லாங் டிராவல் பண்றாரு, ஒரு ஊழியத்துக்காக போறாருன்னா அவருக்கு உடம்பு நல்லா இருக்கு பிரதர், அவரால போக முடியும், எனக்கு உடம்பு நல்லா இருந்ததுன்னா நானும் கண்டிப்பா என்ன பண்ணுவேன் செய்வேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா சொல்லுவோம். பட் ஆனா அது தவறு. சோ இப்ப நம்ம ஏன்னா ஜட்ஜ் பண்ண முடியாது இல்லைங்களா? சோ இப்ப அந்த பிரதருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அந்த பிரதர் நல்லா இருக்கிறாருன்னு. பட் அவருக்குள்ள சரீரத்துல அநேக பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த பிரச்சனைகள் மத்தியில தான் அந்த பிரதர் என்ன பண்ணுவார்னா ஊழியங்களை செய்து கொண்டிருப்பார். சோ இப்ப நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இது சரியானாதான் நான் ஊழியம் செய்வேன்
அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நம்ம சொல்லிடக்கூடாது. சோ இப்போ எந்த நிலைமையில இருந்தாலும் நம்ம ஊழியம் செய்யக்கூடியவரா நம்ம இருக்கணும். சோ அததான் இங்க தேவன் எதிர்பார்க்கிறார். சோ இப்ப தேவன் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்னா பவுலுடைய அந்த குறைபாடை என்ன பண்ணிருக்கலாம், நீக்கி இருக்கலாம். பட் ஆனா தேவன் அதை செய்யல. ஏன்னா தேவன் எதிர்பார்க்கிறது அந்த குறைகளோட நம்ம எந்த அளவுக்கு தேவனுக்கு நிறைவா ஊழியம் செய்யறோம். அததான் இங்க என்ன பண்றாருன்னா தேவன் இங்க எதிர்பார்க்கிறார் அப்படின்ற விஷயத்த இங்க பாக்குறோம். சோ இப்ப அடுத்து பாருங்க. சோ இப்ப என்ன ஒரு விஷயம், என்ன ஒரு குறைபாடு, என்ன ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இங்க அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும். அவருடைய பார்வையில வந்து பாத்தீங்கன்னா அங்க கண்கள்ல வந்து அவருக்கு குறைபாடு, தெளிவான பார்வை வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அங்க இல்லன்றது நமக்கு நல்லா தெரியுங்களா. சோ இது எப்போ அந்த குறைபாடு வந்ததுன்னு பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு வெளிச்சத்தை அவர் பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு அந்த ப்ராப்ளம் வந்ததுன்றது பாக்குறோம். சோ அதை குறித்து தான் இங்க சொல்றாரு. கலாத்திய சபைக்கு சொல்றாரு பாருங்க. அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படி செய்திருப்பீர்கள். சோ இப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, எனக்கு கண்ணுல பிரச்சனை இருக்கு. நீங்க கலாத்தியர் சபை ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தீங்கன்னா, நீங்க ரொம்ப இதுவா இருந்தீங்க. அப்ப எப்படி இருந்தீங்கன்னா, உங்க கண்ணையே எனக்கு நீங்க கொடுக்குற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ரொம்ப உற்சாகமா இருந்தீங்க. எனக்கு நீங்க சாட்சியா இருந்தீங்க அப்படின்னு என்ன பண்றாருன்னா, இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றத நம்ம இங்க பாக்குறோம். சோ இப்போ இதுல நமக்கு என்ன பாடம் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதர சகோதரின்னு பார்க்கும்போது, நமக்கும் இன்னைக்கு உடல்ல அநேக குறைபாடுகள் இருக்கலாம். கை, கால்கள்ல வலி இருக்கலாம். இல்ல நம்ம தலையில ஏதாச்சும் வலி இருக்கலாம். தலைவலி இருக்கலாம். ஃபீவர் இருக்கலாம். எதுனாலும் இருக்கலாம். பட் நம்ம எப்படி அத அணுகணும் அப்படின்னு பார்க்கும்போது, அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி அந்த குறைபாடுகளோட செஞ்சாரோ, அதையே நம்ம உற்சாகமா செய்யும்போது தேவன் என்ன பண்ணுவார்ன்னா, கண்டிப்பா அவருடைய கிருபை என்ன பண்ணுவார்ன்னா, நமக்கு அங்க கொடுப்பார். சோ இப்ப நம்ம இப்படியே கம்பேர் பண்ணிக்கிட்டு, பிரதர் அவருக்கு நல்லா இருக்குது, அவரால செய்யறாரு, நான் செய்ய முடியாது அப்படின்ற அந்த ஒரு கம்பேரிசன்குள்ள நம்ம போகாம, இத நம்ம தைரியமா என்ன பண்ணணும்னா, எடுத்து நம்ம செய்யக்கூடியவரா நம்ம இருக்கணும். தேவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்ற விசுவாசத்தோட என்ன பண்ணணும், நம்ம அந்த ஊழியங்களையும் தேவனுக்கு பிரியமான விஷயத்தையும் நம்ம செய்யணும்ன்றத நம்ம பார்க்கிறோம். சோ இப்போ கடைசியா நம்ம ஒரு விஷயத்த பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சோ இப்ப கடைசியா என்ன ஒரு சம்பவம் அப்படின்னு பார்க்கும்போது, உனக்கு என்ன அப்படின்ற ஒரு விஷயம் இங்க இருக்குது. சோ இப்ப இந்த ஒரு இடத்துல இந்த சம்பவம் நம்ம அநேக நேரத்துல நம்ம படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சோ இப்ப இது எப்போ அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு அந்த 40 நாட்கள் அவர் அங்க பூமியில இருந்தார் இல்லைங்களா. சோ இப்ப அந்த டைம்ல அப்போஸ்தலனாகிய பேதுருவை என்ன பண்றாருன்னா தேவன் சந்திக்கிறாரு. ஒரு விடியற் காலை அந்த கலிலேய கடல்ல என்ன பண்றாருன்னா அங்க சந்திக்கிறார். சோ இப்ப அந்த டைம்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவுடைய ஊழியத்தை குறித்து என்ன பண்ணுவார்னா ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுவார். அதாவது பேதுரு எப்படி மரிக்க போகிறார், அவர் எந்த அளவுக்கு தேவனுக்கு உண்மையா இருந்து மரிக்க போறாருன்ற விஷயத்த அங்க தீர்க்க தரிசனமா சொல்லுவார். வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 21:18. யோவான் 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீ இளவயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அரைகட்டிக் கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவன் ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். சோ இப்ப இங்க பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பேதுரு அதாவது முதிர் வயதுல தான் மரிக்க போறாரு. சோ அதுவும் எப்படி மரிக்க போறாருன்னு பார்க்கும்போது உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு, அதாவது அவரு அந்த ரோமர்களால என்ன பண்ணப்படுவாருன்னா அவர் கொலை செய்யப்படுவார். அந்த ஒரு விஷயத்த வந்து இங்க தீர்க்க தரிசனமா சொல்றாரு. சோ இப்ப முற்றிலும் இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா பேதுருவோட மைண்ட்ல வச்சுட்டு தான் என்ன பண்றாருன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டே இருக்கிறாரு. சோ இப்ப பேதுரு நீ வந்து இந்த மாதிரி இருக்க போற அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டே இருக்கும்போது, பட் பேதுரு இந்த டைம்ல எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம கிட்ட தேவன் பேசுறாருன்னா நம்ம யார பத்தி யோசிப்போம்? நம்மள பத்தி தானே யோசிப்போம் இல்லைங்களா. பட் இங்க பேதுரு யார பத்தி யோசிக்கிறாருன்னு பார்க்கும்போது வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 21:20. யோவான் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதைக் கண்டான். சோ இப்ப இங்க பாருங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுரு கிட்ட பேசிட்டே இருக்கிறாரு. பட் பேதுரு இங்க என்ன பண்ணலன்னா கொஞ்சம் கூட அவர் என்ன சொல்ல வராருன்ற விஷயத்த என்ன பண்ணிக்கணும்னா பேதுரு புரிஞ்சுக்கல. ஏன்னா அவருக்கு இன்ன வரைக்கும் என்ன பண்ணப்படலன்னா அங்க பரிசுத்தாவி கொடுக்கப்படலன்னு நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா. சோ அப்ப பேதுரோட மைண்டே எப்படிதான் இருக்கும்னு பார்க்கும்போது ஒரு ஸ்பான்டேனியஸ் நேச்சர், அதாவது எதையுமே வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம ஒரு துருதுருன்னு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பேதுரு. அதே போலதான் இந்த டைம்ல என்ன பண்றாருன்னா இங்க இயேசு கிறிஸ்து சொல்றது அவர் காதுலயே வாங்காம அங்க பின்னாடி ஒருத்தர் வராரு. அவரை பார்த்து என்ன பண்றாருன்னா அடுத்த வசனத்துல பார்க்கலாம். இவனை குறித்து என்ன பண்ணுவாருன்னா
பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே இவன் காரியம் என்ன? சோ இப்ப இங்க இயேசு கிறிஸ்து பேதுருவை குறித்து தான் பேசிட்டு இருக்கிறாரு. பட் பேதுருக்கு என்ன ஒரு ஆர்வம்னா, இவரோட லைஃப் எப்படி இருக்கும், அதாவது யோவானுடைய லைஃப் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுல அவருக்கு ஒரு ஆர்வம். சோ இப்ப அதற்கு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் வருமளவும் இவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா. சோ இப்போ இன்னைக்கு இது நமக்கும் பாத்தீங்கன்னா பொருந்தும். சோ இப்ப இன்னைக்கு தேவன் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருப்பாரு. சோ இப்ப நம்ம திருந்தணும்னு ஒரு விஷயத்த என்ன பண்ணிருப்பாருன்னா நமக்கு பாடத்தை கொடுத்துட்டு இருப்பாரு. பட் நாம அந்த பாடத்தை எப்படிதான் பாக்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பிரதருக்கு தான் இந்த பாடம், சோ இப்ப இவருக்கு தான் அது, இவரோட லைஃப் தான் இப்படி இருக்கு. அடுத்தவங்களையே நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்னா, நம்ம அந்த ஒரு லெசனை என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, நமக்கு வர பாடத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளாம, சோ இப்ப இந்த பாடம் இவருக்கு தான் பொருந்தும், சோ இப்ப அந்த பாடம் இந்த பிரதரை குறித்து தான் இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு அதான் இங்க பாருங்க, இவனுடைய காரியம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் வருமளவும் இவன் இருக்க உனக்கு சித்தமானால் உனக்கு என்ன. சோ இப்ப உனக்கு என்ன வந்துச்சு, அவரோட லைஃப் நீ ஏன் பாக்குற? சோ இப்ப உனக்கு நான் என்ன சொல்லியிருக்கிறேன், ஒரு சட்டத்திட்டம் கொடுத்திருக்கிறேன். சோ இப்ப என்ன ஃபாலோ பண்ணுன்னு சொல்லியிருக்கிறேன், அதாவது என்னை பின்பற்றி வா. சோ இப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, நீ என்ன மாத்திரம் பாரு, நீ என்ன பண்ணாத, அடுத்த பிரதரை, அடுத்த சகோதர சகோதரிகளை நீ என்ன பண்ணாத, பார்க்காத. சோ இப்ப இங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுல நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை பாடத்தை என்ன பண்ணிருக்காருன்னா, இங்க பேதுரு மூலமா இயேசு கிறிஸ்து நமக்கு இங்க சொல்லியிருக்கிறார். சோ இப்ப நமக்கும் இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் என்ன பண்ணப்படும்னா நமக்கும் வரும். ஒவ்வொருவரும் என்ன பண்ணுவோம்னா, நம்மளுடைய அனுபவங்களை மற்ற சகோதர சகோதரிகளோடு அல்லது வேறு யாரோடய என்ன பண்ணுவோம்னா ஒப்பிட்டு பார்த்துட்டே இருப்போம். சோ இப்ப எனக்கு எப்படி இருக்கு, அவருக்கு எப்படி இருக்கு, அந்த பிரதருக்கு என்ன நடக்குது, சோ என் லைஃப் எப்படி இருக்கு, அவர் லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருப்போம்னா கம்பேர் பண்ணிட்டே இருப்போம். சோ இப்ப இது முற்றிலும் பாத்தீங்கன்னா ஒரு தவறான விஷயம்ன்றது என்ன பண்றாருன்னா இயேசு கிறிஸ்து இங்க சொல்றாரு. சோ இப்போ எல்லாத்தையுமே நம்ம விட்டுட்டு நம்ம ஒருவேளை நம்ம கம்பேர் பண்ணணும்னா யாரதான் கம்பேர் பண்ணணும்னு பார்க்கும்போது இங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ என்னை பின்பற்றி வா. சோ இப்ப நீ மற்ற சகோதரனையோ மற்ற சகோதரியோ என்ன பண்ணாத, பார்க்காத. ஒருவேளை நீங்க அவங்களையே பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, இந்த பலியின் ஜீவியத்துல என்ன பண்ணிடுவோம்னா நம்ம கீழே விழுறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற விஷயத்த என்ன பண்றோம்னா இங்க நம்ம பாக்குறோம். சோ இப்ப நம்ம எப்படி நினைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம மற்றவங்களை என்ன பண்றோம்னா சுத்தி பார்த்துட்டே இருக்கிறோம். சோ இப்போ நமக்கு ஒரு விஷயம் நமக்கு நடந்ததுன்னா, அது அந்த பிரதருக்கு நடந்திருக்கா, சோ இந்த சிஸ்டருக்கு இது நடந்திருக்கா அப்படின்ற மாதிரியே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம லைஃப நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். சோ இப்ப இங்க சிஸ்டர் முடிஞ்சதை வாசிங்க. இது நம்ம புது சிருஷ்டியின் ஒழுங்குமுறையில பாத்தீங்கன்னா நம்முடைய சகோதரர்கள் எழுதியிருக்கிறாரு. The order of the new creation. இது கர்த்தருடைய பின்னடியார்கள் கற்றுக்கொள்வதற்கு இருப்பதிலேயே கடினமான பாடமாகவும் அதே சமயம் மிகவும் முக்கியமான பாடமாகவும் காணப்படுகின்றது. நாம் சுற்றி பார்க்கவும் நமக்கு கர்த்தரால் அனுமதிக்கப்படுகின்றதான அதே அளவிலான சிக்ஷைகள் அல்லது சோதனைகள் அல்லது பிரச்சனைகள் அல்லது பாரங்கள் ஏன் சுகசீஷன் அவர் ஒருவனுக்கும் அனுமதிக்கப்படவில்லை என்று சிந்திக்கவும் முற்படுவோமானால், மற்றும் கர்த்தர் குறித்தும் அவரது ஞானம் குறித்தும் அவரது செயல்கள் குறித்தும் உள்ள விஷயத்தில் நியாய தீர்க்கிறவர்களுக்காக நாம் நம்மை அனுமதிப்போமானால். சோ இப்ப இங்க பாருங்க அன்புக்குரிய சகோதரி, இது என்ன பிரதர்ல சொல்ல வர்றாருன்னா, நமக்கு கர்த்தரால் அனுமதிக்கப்படுகிற ஒரு சிக்ஷை, அதாவது நமக்கு நம்ம லைஃப்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணுவார்னா தேவன் நமக்கு கொடுப்பார். ஒரு சோதனை என்ன பண்ணுவார்னா தேவன் நமக்கு கொடுப்பார். அல்லது ஒரு பிரச்சனை என்ன பண்ணுவார்னா தேவன் நமக்கு கொடுப்பார். நம்ம என்ன நினைக்க கூடாதுன்னா, அதே பிரச்சனை இன்னொரு பிரதருக்கு என்ன பண்ணணும், வரணும். ஏன் அந்த பிரதருக்கு இந்த பிரச்சனை வரல அப்படின்னு. இப்போ நமக்கு ஒரு பினான்சியலா ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னா அது இன்னொரு பிரதருக்கு வரணும்னு என்ன பண்ணலன்னா அவசியம் கிடையாது. அவருக்கு வேறொரு வகையில தேவன் என்ன பண்ணியிருப்பாருன்னா சோதனை கொடுத்திருப்பார். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு ஒரு பினான்சியலா வருதுன்னா அந்த பிரதருக்கும் அந்த மாதிரி பினான்சியலா ஒரு வரும், அதுதான் சோதனை அப்படின்னு நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா நம்ம நினைக்கிறோம். சோ அது பாத்தீங்கன்னா அது எதை கம்பேர் பண்றதுன்னா, தேவனோட ஞானத்தை நம்ம என்ன பண்றோம்னா கம்பேர் பண்றோம், தேவனுடைய செய்கைகள். சோ இப்ப எனக்கு தேவன் இது செய்யறாரு, அவருக்கு இது செய்வாரு அப்படின்னு தேவனுடைய செய்கைகளை குறித்து நம்ம என்ன பண்றோம்னா அங்க நியாயம் தீர்க்கிற அளவுக்கு அது நம்ம அது அனுமதிக்கிற விஷயமா இருக்குது. சோ இப்ப இதனுடைய விளைவு என்ன ஆயிடும்னா நமக்கே பாதகமா என்ன பண்ணுவோம்னா இது காணப்படும் அப்படின்ற விஷயத்தை இங்க பாக்குறோம். சோ இப்ப கடைசியில இது என்ன ஆயிடும்னா கம்பேர் பண்ணி கடைசியில நம்மளுடைய விசுவாசத்தையே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா வீக் பண்ணிட்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்ம ஆயத்தப்படுத்துறதை விட்டுட்டு என்ன பண்ணிடும்னா இன்னொரு பிரதரையோ இன்னொரு சிஸ்டரையோ பாக்குறதே நம்மளுடைய வாழ்க்கையா என்ன பண்ணிடுவோம்னா அங்க வச்சிருவோம். சோ இப்போ இந்த மாதிரி டைம்ல நமக்கு வரும்போது, இந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கு வரும்போது நம்ம என்ன சொல்லணும் நமக்கு அப்படின்றது இங்க பிரதர் சொல்றாருன்னா, உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா. சோ இப்ப அங்க பேதுரு கிட்ட சொன்னார் இல்லைங்களா,
ஒருவேளை நம்மளுக்கு அந்த மைண்ட் வருதா, அந்த பிரதரோட நம்ம கம்பேர் பண்ற மைண்ட் வருதுன்னு போது, உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா. சோ அப்ப தேவன் நமக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். சோ அப்ப அவரை மாத்திரம் தான் என்ன பண்ண சொல்லியிருக்காருன்னா ஃபாலோ பண்ணிருக்கு சொல்லியிருக்காரு. சோ அப்ப நம்ம மற்ற பிரதரையோ சகோதரிகளையோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வகையில நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். சோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த 9 அப்போஸ்தலர்கள் பிளஸ் அந்த 3 அப்போஸ்தலர் பார்க்கும்போது அவங்கள கம்பேர் பண்ணி அடுத்த லெவலுக்கு போறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா கம்பேர் பண்ணலாமே தவிர, பட் அவங்களோட லைஃப் மற்றவங்களோட லைஃபோட கம்பேர் பண்ணி அதுல இருந்து கீழே போறதுக்கான காரியங்களை நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா பண்ணிடக்கூடாது. சோ இப்ப இங்க பார்க்கும்போது தேவன் வந்து நம்மள என்ன பண்றது இல்லையா, மற்றவர்களோடு என்ன பண்றது இல்லையா, தேவன் நம்மள கம்பேர் பண்றதே கிடையாது அப்படின்ற விஷயத்த என்ன பண்றோம்னா இங்க நம்ம பாக்குறோம். சோ அதாவது நம்ம இங்க எல்லாருமே ஒரு தனித்தனி அவயங்களா நம்ம இருக்கிறோம். சோ இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல சொல்லுவாரு இல்லைங்களா. சோ இப்போ நம்ம எப்பவுமே நம்மள கம்பேர் பண்ணணும்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட முன்மாதிரியை தான் நம்ம ஃபாலோ பண்ணணுமே தவிர, நம்ம ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியோ என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஃபாலோ பண்ணிடக்கூடாதுன்ற விஷயத்த சொல்றோம். சோ இப்ப இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, நமக்கு ஏற்படுற பிரச்சனைகள் ஒருத்தருக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே தனித்தனி அவயங்கள். சோ இப்போ ஒரு கை செய்யற வேலையை ஒரு கால் என்ன பண்ணாதுன்னா செய்யாது. சோ அப்போ அதே போலதான் ஒரு கண்ணு செய்யற வேலையை ஒரு காது என்ன பண்ணாதுன்னா செய்யாது. சோ இப்ப அதே மாதிரிதான் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸும் இங்க டிஃப்ரெண்டா இருக்குமே தவிர, எல்லாமே ஒரே மாதிரியா இருக்கணும்னு நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நினைக்க கூடாது. சோ இப்ப அப்படி இருந்தாதான் நம்ம என்னவா இருக்க முடியும்னா ஒரு சரீரமா இருக்க முடியும். தனித்தனி வேலைகளை செய்தாலும் நம்ம கிறிஸ்துவுக்குள் நம்ம ஒரே சரீரமா இருக்கிறோம்ன்றதை நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா மறந்துட கூடாது. சோ இப்போ ஒரு எக்லீசியால எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கும்போது, ஒரு சிலர் எப்படி இருப்பாங்கன்னா பலவீனரா இருப்பாங்க, முடியாதவங்களா இருப்பாங்க, அதாவது ஆவிக்குரிய விஷயத்துல. ஒரு சிலர் பலம் உள்ளவர்களா இருப்பாங்க. சோ இப்ப அதனால நம்ம என்ன நினைச்சிட கூடாதுன்னா, அவங்க பலவீனமா இருக்கிறாங்க பிரதர், அவங்க சபையாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்க கூடாது. சோ இப்போ ஒரு சிலர் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப ஜோவியலா என்ன பண்ணுவாங்கன்னா பழகக்கூடியவர்களா இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து கொஞ்சம் கூச்சப்படுறவங்களா இருப்பாங்க சபையில. சோ இப்ப அவங்கள நம்ம எப்படி நினைப்போம்னா, பிரதர் அவர் பேசவே மாட்டாரு, அவரெல்லாம் வந்து சபையா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஜட்ஜ் பண்ணிட கூடாது. ஒரு சிலர் அமைதியா இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து ரொம்ப பேசுவாங்க. சோ இப்ப இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் பண்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இங்க இருக்கும். ஒரு சிலர் வந்து உடம்புல ஹெல்த்தியா இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து ரொம்ப வீக்கா இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து ரொம்ப புவர் ஏழைகளா இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து பணக்காரரா இருப்பாங்க. சோ இப்ப இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கம்பேர் பண்றதுக்கான வழிமுறைகள். சோ இப்ப இதெல்லாமே கம்பேர் பண்றதுக்கு இருக்கும். பட் நம்ம என்ன நினைக்கணும்னா அதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்ல. சோ இப்ப நம்ம யாரைதான் பார்க்கணும்னு பார்க்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மாத்திரம் பார்த்துட்டு நம்ம லைஃப மாத்திரம் பார்த்துட்டு போனாலே நமக்கு போதும். சோ இப்ப அவங்கள வந்து அவங்க சபையா மாறுவாங்களா, திரள் கூட்டமா போவாங்களா, அது நமக்கு தேவன் என்ன பண்ணலன்னா அந்த விஷயத்த நமக்கு தேவன் கொடுக்கல. நம்ம உனக்கு என்ன, அதேதான் அந்த கேள்விதான். சோ இப்போ அவங்க எப்படி போனா உனக்கு என்ன, நீ என்ன ஃபாலோ பண்ணு அப்படின்றதான் என்ன பண்றான்னா இன்னைக்கு தேவன் நம்ம கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்குது. சோ இப்ப அதே போல நம்ம யாரையே பார்த்துட்டு இருக்க கூடாதுன்னா, ஸ்பீக்கர்ஸையும் சரி, ஒரு எல்டர்ஸையும் சரி, அவங்கள பார்க்கறத விட்டுட்டு நம்ம யாரை பார்க்கணும்னு பார்க்கும்போது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மாத்திரம் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட லைஃப்ல நம்ம பார்த்துட்டு மேல போயிட்டே இருக்கணும். சோ இப்ப கடைசியா பாருங்க, கிறிஸ்து எனும் உன்னத தரநிலையோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து, ஒருவேளை நம்ம ஸ்பீக்கரையோ இல்ல ஒரு எல்டரையோ இல்ல ஒரு மூத்த சகோதரர்களையோ நம்ம பார்த்துட்டோம்னு வச்சுங்களேன். சோ அதனால என்ன ஆயிடும்னா நம்ம பின்வாங்கி போறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்கு. பட் அதுவே நம்ம இயேசு கிறிஸ்துவ பார்த்துட்டோம்னா நம்மளுடைய சார்ட் எப்பவுமே என்ன ஆகுதுன்னா கீழே போகாது, அது மேல போயிட்டே தான் இருக்கும்ன்ற விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம இங்க புரிஞ்சு கொள்ளலாம். சோ இப்ப கடைசியா இந்த ஒரு ஹவு டு ஹேண்டில் திஸ் ட்ரையல்ஸ் ஆஃப் கம்பேரிசன். சோ ஓகே பிரதர், எனக்கு இந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் வந்துருச்சு, இந்த மாதிரி ஒரு ட்ரையல் வந்து சோதனை வந்துருச்சு பிரதர், நான் இதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு பார்க்கும்போது, இதுதான் நம்ம ஆதார வசனமா வாசிச்சோம் இல்லைங்களா. மனத்தாழ்மையிலே ஒருவரையோட தங்களிலும் மேன்மையானவர். ஒன்ஸ் நம்மளுக்கு இந்த மனத்தாழ்மை வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா கம்பேர் பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. எப்பவுமே நம்மள அவங்களோட கீழே வச்சு பார்க்கும்போதே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன வந்துடும்னா அந்த கம்பேர் பண்ற அந்த ஒரு எண்ணம் வராது அப்படின்ற விஷயத்த நம்ம இங்க பாக்குறோம். சோ இப்ப கடைசியா என்னென்ன பண்ணா நம்ம இந்த ஒரு ட்ரையல்ல இருந்து எஸ்கேப் ஆகலாம், எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கும்போது, சோ இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, எவ்ரி பிரதரன் ஆர் நாட் சிமிலர். சோ இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, தானியலோட லைஃப் பார்த்தோம், எரேமியாவோட லைஃப் பார்த்தோம், எசேக்கியல் லைஃப். சோ அவங்களோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி இல்ல. பட் ஆனா 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா தேவனுக்கு லாயல், உண்மையா இருந்தாங்க, தேவனுடைய சித்தத்தை செய்தாங்க, அதே போல பொறாமை இல்ல. அதே மாதிரிதான் நாமளும் என்ன பண்ணோம்னா ஒரு பிரதரும் வந்து பாத்தீங்கன்னா சிமிலர் கிடையாது. அப்போ எல்லாருக்குமே தேவன் தனிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கிறார்ன்றதை உணர்ந்து கொள்ளணும். சோ அப்படி நினைச்சோம்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா கம்பேர் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பி ஹம்பிள் வித் அவர் டேலண்ட். சோ ஓகே, ஒருவேளை நமக்கு தேவன் ஒரு டேலண்ட் கொடுத்திருக்கிறாருன்னா
அந்த டேலண்ட்டை நம்ம எப்படி நினைக்க கூடாதுன்னா ப்ரைடா நினைக்க கூடாது. ஸோ இப்போ எனக்கு தான் இது தெரியும், என்னால தான் இந்த சப்ஜெக்ட் பேச முடியும், என்னால தான் இந்த மாதிரி எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட்ல நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. அதை நம்ம தாழ்மையா தேவன் எனக்கு கொடுத்தாருன்ற விஷயத்த நம்ம உணர்ந்து அதை தாழ்மையா, அதாவது மனத்தாழ்மையோட நம்ம அதை செயல்படக்கூடியவர்களா இருக்கணும். ஸோ இப்போ அடுத்து பி கிரேட்ஃபுல் டு காட். அதாவது ஒரு விஷயம் நமக்கு கொடுத்திருக்கிறாரா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு ஒரு வெல்த் நம்ம லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஊழியம் செய்யறதுக்கான நிறைய பினான்சியலா தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னா அதை நம்ம எப்படி பார்க்கணும்னா நன்றி உள்ளவர்களா பார்க்கணும். ஸோ அது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு ஈவு, அதாவது ஒரு கிஃப்டா தான் நம்ம அதை பார்க்கணுமே தவிர அதை நம்ம ப்ரைடாவோ அதை வச்சு நம்ம மற்றவர்களோட கம்பேர் பண்ணி நம்ம மேன்மைப்படுத்திக்கிறதுக்கு அங்க எந்த வித வாய்ப்புமே இல்லை அப்படின்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்ப கடைசியா வந்து பாத்தீங்கன்னா பி ஹாப்பி வித் பிரதர் அண்ட் கேரக்டர்ஸ். அதாவது மற்ற சகோதர சகோதரிகளுடைய கேரக்டர் பார்த்து நம்ம சந்தோஷப்படணுமே தவிர பொறாமைப்படக்கூடிய அந்த ஒரு நிலைமைக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா தள்ளி, அதாவது நம்ம போயிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் கம்பேர் பண்றதுக்கான சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா இதை நம்ம அப்ளை பண்ணாலே என்ன பண்ணிடலாம்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு சோதனையில இருந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன பண்றோம்னா இங்க நம்ம பாக்குறோம். ஸோ இப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரி, இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா 8 காரியங்கள் பார்த்தோம். அதாவது 8 பேருடைய லைஃப்ல நடந்த சம்பவங்கள், யார் யாருக்கெல்லாம் எந்த மாதிரியான கம்பாரிசன் வந்தது, அதுல எப்படி ஜெயிச்சாங்க, யார் தோற்றாங்கன்றத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இப்போ இதே போல வாய்ப்புகள் நமக்கும் அநேக நேரத்துல வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த டைம்ல இதை நம்ம அப்ளை பண்ணா என்ன பண்ணலாம்னா நம்ம மனத்தாழ்மையை ஃபாலோ பண்ணோம்னாலே நம்ம அதுல ஜெயிக்கலான்ற விஷயத்த நம்ம இங்க பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இப்போ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்துதான பாடம். ஸோ இப்போ இதே போல தேவனுக்கு சித்தமானால் வருகின்ற நாட்கள்ல நம்ம வேற ஒரு பாடத்துல நம்ம சந்திக்கலாம். பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்.